சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, அதாவது நேரமின்மை காரணமாக சில விஷயங்கள் விடுபட்டுருந்துச்சு. எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் எல்லாத்துக்குமே பதில் சொல்லி தான் முடிக்க போகிறோம். எதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்குதோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பதில் வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது விடுபட்டதெல்லாம் பின்னாடி மொத்தமாக இன்ஷால்லா பதில் சொல்லிடுவோம். அதில் சில பெண்டிங் இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஜஜ்ஜால் சம்பந்தமான விஷயமும் அதே போல் இந்த நபிமார்கள் அற்புதம் செஞ்சது, இந்த செய்திகளை சொல்லி இப்லீஸ் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சான் என்பது போன்ற தகவல்களை காட்டி இந்த சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது என்பதற்கு அதை ஒரு ஆதாரமாக முன் வச்சாங்க. அதாவது என்னென்ன வசனங்களை எப்படி புரியணுமோ, எந்த ஹதீஸ குர்ஆன் வசனங்களை எப்படி புரியணுமோ அப்படி புரியாத காரணத்தினாலதான் இந்த மாதிரி வழிகேடான சிந்தனைக்கு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் டோட்டலா மொத்தமா சேர்த்து எல்லாம் ஒரே ஆன்சர் தான். அதனாலதான் பெண்டிங் வச்சிருந்தோம், மொத்தமா அடிச்சிடலாம் என்ற அடிப்படையில இதை பெண்டிங் வச்சிருந்தோம். என்ன மெட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ் ஒருபோதும் யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், கொடுக்கவே மாட்டான். இதுதான் இஸ்லாத்துடைய அகீதா, இதுதான் முஸ்லிம்களுடைய அடிப்படையான நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தன்மை மனுஷனை கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தன்மை நபிமாருக்கு கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தன்மை ஜஜ்ஜாலாக இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் யாருக்குமே அந்த தன்மை கிடையாது. இப்ப சில செய்திகள் இருக்குதுன்னு வைங்க, என்ன ஜஜ்ஜால் இறந்தவனை உயிர்ப்பிப்பான், ஜஜ்ஜால் பச்சை புல்வெளிகள் எல்லாம் அப்படி வளர பயிர்கள் எல்லாம் வளர செய்வான் என்று சொல்வதை போன்று சில செய்திகள் இருக்குன்னு சொன்னா, இதை எப்படி நாங்க புரிஞ்சு கொள்றது? ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவன் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் ஒருத்தனுக்கு யாருக்குமே அவருடைய தன்மையை கொடுக்க மாட்டான்னு சொல்லி இருக்குது. சில காரியங்கள் அப்பப்ப சில செய்வாங்கன்னு சொல்லி வருது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் யாருக்கு எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு நல்லா வைத்திருக்கிறானோ அதை வைத்து அவங்க செய்வான்னு சொல்லி அர்த்தம். இதை வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்குன்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள கூடாது. இதே வேலையை தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த கபர் முட்டிகள் என்ன பண்ணாங்க, இந்த நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்க. நபிமார்கள் அற்புதம் செய்து காட்டினோன்னு தர்காக்கு போறீங்க, ஏண்டா தர்காக்கு போறீங்க? செத்தவங்களுக்கு என்னடா ஆதாரம்? செத்தவங்க செவியேற்பாங்களா? செத்தவன்ட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா, மூசா நபி செஞ்சாங்களே, இந்த நபி அற்புதம் செஞ்சாங்க, அதனால அவுலியாக்களுக்கும் இருக்குது என்று சொன்னானா இல்லையா? அதே போல நபிமார்கள் செய்த அற்புதங்களை காட்டி ஜஜ்ஜால் செய்த சில அற்புதங்களை காட்டி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதை வச்சு இந்த சூனியக்காரனுக்கு இருக்குது, அதை வைத்து சூனியக்காரனுக்கு அந்த சக்தி இருக்குது என்று வாதிட வருகிறார்கள். இது தவறு. ஏன்? அல்லாஹ் ஜஜ்ஜாலுக்கு சில அற்புதங்களை சில விஷயங்களை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அது ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஜஜ்ஜால் இதைத்தான் செய்வான், இதை தாண்டி அவரால் எதுவும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் வரையறுத்து வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ப உதாரணமா ஜஜ்ஜால் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு உசுறு கொடுப்பான், இது அல்லாஹ்வுடைய அதிகாரம் தான். ஜஜ்ஜால் இந்த நேரத்தில் செய்யறான எப்படி செய்யறா? அல்லாஹ் ஜஜ்ஜாலுக்கு அந்த ஆற்றலை அந்த நேரத்தில் அவனுக்கு மட்டும் கொடுத்தான்னு சொல்லி அர்த்தம். இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இன்னைக்கு உசுறு கொடுப்பான், எங்கடா ஆதாரம்? ஜஜ்ஜால் செய்யறான் இல்லையா, ஜஜ்ஜால் உசுறு கொடுத்தானே அதான் ஆதாரம் எந்த அறிவுள்ளவனாச்சும் சொல்லுவானா? சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, ஜஜ்ஜால் ஒருத்தனை கொலை பண்ணுவான், ஒருத்தனை கொலை பண்ணிட்டு உசுறு கொடுப்பான், அதுக்கு பின்னாடி அதே வேலையை செய்ய பார்த்தா அவனால செய்ய முடியாது, எனக்கு அந்த சக்தி கிடையாது. அவன் சொல்றான், அக்துலுஹு, நான் அவனை கொலை பண்றதுக்கு முயற்சி செய்வேன், ஃபலா உஸல்லது அலைஹி, அதன் மீது நான் சாட்டப்படல, எனக்கு அந்த சக்தி இல்ல, தஜ்ஜாலே சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் யாருக்கு எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த நேரத்தில் அவன் அதை செய்வான் அர்த்தமே தவிர, அதை வைத்துக் கொண்டு சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? தஜ்ஜால் மழையை பெய்ய வைக்கிறான், ஏன் பெய்ய வைக்கிறான்? அல்லாஹ் பெய்ய வைப்பான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அந்த அனுமதிய அந்த நேரத்தில் மட்டும் தஜ்ஜால் செய்வான். இன்னைக்கு மழை பெய்யுது, ஏன் மழை பெய்யுது? தஜ்ஜால் தான் பெய்ய வைக்கிறான் சொல்லுவாங்களா? இந்த மழை பெய்யுதுன்னு சொன்னா எங்கட ஆதாரம்? இந்த யாரு பெய்ய வைக்கிறா? இவன் தான் பெய்ய வைக்கிறான். யாரு? சூனியக்காரன் செய்ய வைக்கிறான். என்ன ஆதாரம்? இந்த ஜஜ்ஜால் செஞ்சுட்டானே, ஜஜ்ஜால் மழை பெய்ய வைப்பானா இல்லையா? அதனால இதுதான் ஆதாரம். எந்த அறிவு உள்ளவனாலும் சொல்லுவானா? ஜஜ்ஜால் கூட எப்ப செய்வான்? ஜஜ்ஜாலால இப்ப செய்ய முடியுமா? இப்ப மழை பெய்யுது, ஜஜ்ஜால் தான் சொல்ல முடியுமா? அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த 40 நாட்கள்ல இவ்வளவுதான், இந்த நேரத்தில் இப்படித்தான், இவ்வளவுதான் செய்ய முடியும் நல்லா டிக்ளேர் பண்ணிட்டான். அதை தவிர வேற எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும், பிமா மஅத் தஜ்ஜால் மின்ஹு,
தஜ்ஜால் என்னென்னலாம் செய்வான்ன்றது எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டாங்க. இதை மட்டும்தான் தஜ்ஜால் செய்வான். செத்தவனுக்கு உசுறு கொடுப்பானா ஒரு நேரத்துல அந்த டைம்ல மட்டும்தான் அவனுக்கு செய்வான். செத்தவனு உசுறு கொடுத்ததுனால எல்லாரையும் கொல்ல வச்சு எல்லாருக்கும் உசுறு கொடுக்கலாம்னு விளங்குவோமா? அந்த நேரத்துல அந்த டைம்ல அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அவனால செய்யலாம். இப்படி தஜ்ஜால் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே அல்லாஹ் வரையறை போட்டு லிஸ்ட போட்டு இவ்வளவுதான் செய்யலாம்னு எல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்கான். அப்படித்தான் சூனியத்தை சொல்ல வாரீங்களா? சூனியக்காரனுக்கு அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் தஜ்ஜாலுக்கு சொன்னாங்களே செத்தவன உசுறு கொடுப்பான், அது ஒரு நேரம் தான், மழையை பெய்ய வைப்பான், குறிப்பிட்ட 40 நாளுக்குள்ளதா எல்லாம் இருக்குதா இல்லையா லிஸ்ட் போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அந்த மாதிரி சூனியக்காரனை காட்டுங்க. இன்னும் சொல்ல போனா நபிமார்கள் அற்புதம் எந்த அளவுக்கு கூறிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. நபிமார்கள் செஞ்ச அற்புதத்தை வச்சு சூனியக்காரனுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. எப்படி இந்த கபர் முட்டியாலும் இதேதான். நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்களா அதை வச்சு அவுலியாக்களுக்கு சக்தி இருக்குது, அவுலியாக்களுக்கு அந்த சக்தி இருக்குது. என்னடா ஆதாரம்? இந்த நபிமார் செஞ்சாங்க இல்லையா, அதை மகான் செஞ்ச மகானுக்கு அது செஞ்சதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா என்ன நபிமார் செஞ்சாங்களே சம்பந்தம் இல்லாத எங்க வந்து முடிச்சு போடுறாங்க பாருங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி விளங்குறது, ஒரு ஹதீஸை எப்படி விளங்குறது? அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஒரு பொருளை கொடுத்தா, நான் இப்போ உதாரணமா சொல்றேன், இந்த மொபைல் போனை ராஜிக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி புரியணுமே? இந்த நேரத்தில் இந்த மொபைல் போனை ராஜிக்கு கொடுத்தேன்னு சொல்லி அர்த்தம். இருக்கிற போன பூரா ராஜிக்கு கொடுத்தேன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. எதனாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அப்ப எப்படி புரியணும் என்ற அடிப்படை அறிவு கிடையாதா? நபிமார்கள் செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? நபிமார்களே செஞ்சாங்களா? அவர்களுடைய சக்தி எனக்கு சக்தி இருக்குது நான் செய்ய போறேன் இப்படிதான் நபிமார் செஞ்சாங்களா? அப்ப ஏன் இந்த சூனியத்தை இதுக்கு முடிச்சு போடுறீங்க? நபிமார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிமார்கள் செய்யறாங்க அவங்களுக்கே தெரியாது நம்ம இதைத்தான் செய்ய போறோம் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி சில சந்தர்ப்பங்கள்ல நபிமார்களே தெரியாம தான் இருந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் மாட்டிக்கிறாங்க. ஃபிரௌன் கூட்டம் விரட்டிக்கிட்டு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நான் காப்பாத்த போறேன். மூசா கூட்டத்தை அப்படியே ஃபிரௌன் விரட்டிட்டு வரானா, என் கையில கைத்தட்டு இருக்குது ஏன் பயப்படுறீங்க, இந்தா போட போற எல்லாம் நடக்க போகுது சொன்னாங்களா? அல்லாஹ் காப்பாத்துவான்னு சொல்லி சொன்னாங்களே, ஏன் மூசா நபி சொல்லல என் கையில கைத்தடி இருக்குதானே இதை வச்சு நான் வித்த காட்டுறேன் அற்புதம் காட்டுறேன்னு ஏன் சொல்லவில்லை? அந்த கடலை புழக்கிற பாதை வரப்போகுது ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல? வஹி அறிவிக்கல, அதனால சொல்லல. அல்லாஹ் வஹி அறிவிச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போடுறாங்க, கடல் பிளக்குது. அப்ப இதை வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்துல இருக்கக்கூடிய கைத்தடிக்கு கடலை பிளக்கக்கூடிய சக்தி இருக்குது. எந்த கிறுக்கனாச்சு சொல்லுவானா? அந்த நேரத்தில் அந்த செகண்ட்ல அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் அந்த கைத்தடிக்கு கடலை பிளக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மாதிரி சூரியக்காரன் சொல்றீங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சந்திரனை பிறந்தாங்க. இப்ப இருக்கிற சந்திரன் எல்லாம் ரசூலா நினைத்துட்டே இருந்த சந்திரனை பிறப்பாங்க எவனாச்சும் அறிவுலன்னு சொல்லுவானா? எந்த நேரத்தில் அல்லாஹ் அதை செய்யணும்னு முடிவெடுத்து அனுமதி கொடுத்திருக்கிறானோ அந்த நேரத்தில் அந்த நபி அதைத்தான் செய்வார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைத்தடியை போட்டு கடல் பிளந்தன்னு சொன்னா அதை வச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சக்தி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரும் கைத்தடியை போட்டா அப்படியே கடல் எல்லாம் பிளக்கும் பாம்பா மாறும். எந்த அறிவுள்ள கிறுக்கரா எந்த அறிவாயா சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்ல மட்டும் அந்த அனுமதியை அல்லாஹ் கொடுத்தான். சூனியக்காரருக்கு அல்லாஹ் கொடுத்தானா? ஆதாரத்தை காட்டுங்க. அப்ப இப்லீஸ் செய்யக்கூடிய விஷயம் இருக்குது. இப்லீஸ் என்ன எல்லாம் ஒரே சப்ஜெக்ட் தாங்க. சும்மா வச்சு ஜட்ஜாலு அது இதுன்னு தொங்கிக்கிட்டு இருந்தாங்களா? ஏற்கனவே சாமிரியா சொன்னாங்க சாப்டர் அவுட், அதை வாய திறக்கிறாங்க இல்ல இதை புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. எல்லாம் ஒரே மேட்டர் தான். இப்லீஸ் உடைய மேட்டர் இருக்குது. இப்லீஸ் சில காரியங்களை செய்யறதா சொல்றாங்களே, எப்படி செய்யறாங்க? அவனா அந்த சக்தியை வச்சு அவனே அந்த பவரை வச்சு செய்யறானா? அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். இன்னக்க மினல் முன்லரி, உனக்கு அவகாசம் வழங்கப்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ் ஷைத்தானுக்கு எதை செய்யலாம்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களோ அது சைத்தானை வச்சு நடக்குமே தவிர என்ன செய்யக்கூடாது? அதை மிஞ்சின சக்தியை சைத்தானுக்கு கொடுக்க கூடாது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நபிமார்கள் அற்புதம் செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதம் செஞ்சதுனால அந்த சக்தி சூனியக்காரனுக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆதாரத்தை காட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தஜ்ஜாலுக்கு எப்படி பட்டியல் போட்டாங்களோ இந்த வேலைதான் செய்வான் இந்த நேரத்தில் தான் செய்வான் என்று சொன்னார்களோ சூனியக்காரனுக்கு அதே மாதிரி லிஸ்ட போடுங்க. இன்ன செய்வான் இந்த சூனியக்காரன் அவன் அங்கிருந்து கண்டியில் உள்ளவனுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துவான், இந்த மாசத்துல மட்டும் தான் செய்வான், இந்த நேரத்துல மட்டும் தான் செய்வான் சொல்லுங்களே. ஏன் மறுமை வரைக்கும் அவனுக்கு டைம் கொடுக்குறீங்க? இவங்க எப்படி நம்புறாங்கன்னு சொன்னா அந்த காலத்துல இருந்து மறுமை நாள் வரைக்கும் சூனியக்காரனுக்கு அந்த சக்தி இருக்குது. எங்க இருந்து எடுத்தீங்க? எந்த நேரத்துல எப்படி எத்தனை பேருக்கு சூனியம் வைக்க சொன்னாலும் அவன் சூனியம் வைப்பான். நம்புறீங்களே? எங்க ஆதாரம்? தஜ்ஜாலை வச்சு சூனியத்தை நிறுவ வரீங்களா?
அல்லாஹ்வுடைய தூதர் மூசா நபி அற்புதம் செஞ்சதால இதை நிறுவ வாரீங்களா? எது கேட்டதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாத மேட்டரை போட்டு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இப்படித்தாங்க. எது சம்பந்தம் இல்லாத கொண்டு முடிச்சு போடுறது. தஜ்ஜாலி சக்தி இருக்குதா? இந்த சூனியத்துக்கு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை போந்தாங்களா? அதை வச்சு இவனுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்க நிரூபிக்கணும். ஒவ்வொரு சூனியக்காரனுக்கும் இந்த சக்தி இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் கடலை பிளந்தார்களோ அதே போல இந்த அகோரியலுக்கு இந்த நேரத்தில் இந்த சக்தி மட்டும் இருக்குது. அதே போல சிலாவத்தில் இருக்கிற சூனியக்காரனுக்கு இந்த நேரத்தில் இந்த சக்தி மட்டும் இருக்குது. பட்டியல் போட்டு சொல்லுங்க, காட்டுங்க. இந்த சூனியக்காரனுக்கு இந்த சக்தி இருக்குது, வகையில இருந்து காட்டுங்க, நம்பிட்டு போறோம். வகையில கிடையாது. அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். அப்ப சம்பந்தம் இல்லாத தேவைக்கு இல்லாம மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாது. லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு வதா. எப்படி வந்தாலும் சூனியக்காரன் வெற்றி அடைய மாட்டான். அதுதான் மேட்ரு. எந்த ரூபத்துல எப்படி வந்தாலும் சூனியக்காரன் வெற்றி பெறவே மாட்டான். இதுதான் இஸ்லாத்துல அடிப்படை. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இப்னு சையாதுடைய செய்தியை சொன்னாங்க. அதுல இப்னு சையாத் அரிசை பார்க்கிறதா சொல்றாங்க. இது வானுலகத்தில் உள்ள அரிசி இல்ல, கடல்ல உள்ள அரிசி தான். கால அரா அரிசன் அலல்மா, தண்ணீரில் உள்ள அரிசை நான் பார்க்கிறேன் என்றார். அப்படி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? அதை ஒப்புக்கொண்டார்களா? அதை ஒப்புக்கொண்ட மாதிரி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஒப்புக்கொண்டார்கள். எனவே இப்னு சையாதுக்கு மறைவான ஞானம் இருக்குது. இந்த ஞானம் எப்படி கிடைச்சு? அவனா கண்டுபிடிச்சது. அல்லாஹ்வுடைய மறைவான ஞானம் இப்னு சையாத் கிட்ட இருந்துச்சு. இதான் வாதமா வைக்கிறாங்க. புறச்சாதனம் இல்லாமல் இப்னு சையாத் அறிந்து கொண்டான் என்று சொல்ல வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க தொடர்ச்சியா. என்ன கேட்கிறாங்க? வமா தரா, என்ன பார்க்கிறாய்? திரும்ப கேட்கிறாங்க, இன்னும் என்ன பார்க்கிறாய்? கேட்ட நேரத்துல அவன் சொல்றான், பொய்யர்களையும் உண்மையாளர்களையும் எல்லாத்தையும் கலந்தே நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முடிவு என்ன? ரசூலா முடிவு சொல்றாங்க, லுபிஸா அலைஹி, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குது, குழப்பம் ஏற்பட்டு இருக்குது, அவனை விட்டுருங்க, அவன் சொல்றது ஏற்றுக்கொள்ளாதீங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னது, இந்த கிறுக்கன் இப்னு சையாத் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க? அவன் சொல்றதை ஏற்றுக்கொள்ளணும் என்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றாங்க, போவான் விமானத்தில், அந்த விமானத்தில் இப்ப நாங்கள் ஏறிக்கொண்டு அப்படியே அமெரிக்கா போறோம்னு இந்த நேரில் இருந்து சொல்றாருன்னு வைங்க. இப்ப நாங்க கிண்டலுக்கு கேட்போம், என்ன அப்படியா அமெரிக்கா மட்டும் தான் போவீங்களா, வேற எங்கெங்கெல்லாம் போவீங்க? இப்படி கேட்டோன்னே இவங்க என்ன சொல்லுவாங்களா? ஆமா, இவங்க ஒப்புக்கொண்டாங்க, நாங்க இந்த இடத்துல இருந்து அமெரிக்கா போனோமா, விமானத்துல பயணம் செஞ்சோமா, ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குது. இது இவர் இருக்கிறார் ஜின் ஆலிம்சா, திடீரென்று வானத்தை பாக்குறாரு, ஜின்கள் கூட்டமா இருக்குது, இப்படி இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறாரு வைங்க. கேட்டா என்னங்க பாக்குறீங்க? ஜின் கூட்டம், ஜின்களுடைய அரசின் மேலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னு நாங்க கேட்போம், அப்படியா அரசு பலப்பலன்னு இருக்குதா, நல்லா இருக்குதான்னு கேட்டா உண்மையா சொன்ன அர்த்தமா? இப்படிதான் ஏற்றுக்கொள்வாங்க இவங்க. உண்மையில கிறுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் விவாதம் முடிஞ்சிட்டு. என்ன கேட்டால் சிரிக்காதீங்க, அமைதியா இருங்க. விவாதம் முடிஞ்சிட்டுன்னு கேட்டா, நாங்க என்னத்துக்காக இந்த தஜ்ஜால் ஹதீஸை எடுத்தோம்? இவங்க சொன்னா புறச்சாதனம் இல்லாமல் எவனொருவன் என்ன செய்தாலும் அது அல்லாஹ்வின் தன்மைக்கு நிகரானது. அப்படி செய்யக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி நம்பினால் அது ஷிர்கு. இதுதானே சூனியக்காரன் வைக்கிறாங்க. இதுக்கு தான் நாங்கள் ஆதாரமா தஜ்ஜாலை வச்சோம். இப்ப கடைசியா என்ன வந்துட்டாங்க? தஜ்ஜாலுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவன் அந்த குறிப்பிட்ட கால பகுதி, குறிப்பிட்ட நேர பகுதி, குறிப்பிட்ட அளவெல்லாம் குறிச்சு, அளவு குறிச்சோ குடிக்கலையோ கொடுத்தாருன்னு சொல்லிட்டீங்கல்ல. புறச்சாதனம் இல்லாமல் தஜ்ஜால் அதிசயம் நிகழ்த்தினான், நீங்க ஒத்துக்கொண்டுட்டீங்கல்ல. முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி என்னன்னு சொன்னால், எப்ப கொடுப்பான்? அல்லாஹ் நாடிய போது கொடுப்பான். இதைத்தானே நாங்க சூனியக்காரன் சொல்றோம். தஜ்ஜாலுக்கு நீங்க ஒரு நாள் ஒரு வருஷம் சொல்றீங்க, ஒரு தடவை இதை செய்வான், ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு செய்வான். அந்த 40 நாள் ஒரு வருஷத்துக்கு மேல வருமே, ஒரு வருஷம் ஒரு மாச காலம் வரும். அப்ப அந்த காலத்துக்குள்ள தஜ்ஜால் செய்வான். அந்த ஒரு கொலை செய்யறதை மட்டும் ஒருக்க செய்வான், மழை பெய்விப்பான், இதெல்லாம் செய்வான். நாங்க ஒத்துக்கொள்றோம். புறச்சாதனம் இல்லாமல் அல்லாஹ் அல்லாத இன்னொருத்தனால் அல்லாஹ் நாடிய போது, நாடிய கால பகுதியில் தாக்கம் செலுத்தலாம், ஆற்றல் இருக்குது என்றதை அவங்க ஒத்துக்கொண்டுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் விவாதம் இதோட வெற்றி அடைஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி தந்துட்டான். இதையே தான் நாங்க சொல்றோம், சூனியக்காரன்னு சொல்றோம். இதே தான் திருப்பி கேட்டாங்க, வகையில் ஒரு ஆதாரம் காட்டுங்க, சூனியக்காரனுக்கு இது இருக்கிற இதே மாதிரி வந்து நாங்க ஒத்துட்டு போறோம். வகையை தானே காட்டுறாதானே மறுக்கிறீங்க? குர்ஆனே ஹதீஸை குர்ஆன் எடுத்து காட்டுறோம், 202 காட்டுறோம். அதுக்கு வந்து வெட்டி கொத்தி ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அப்படியே தலை குப்புற வந்து அர்த்தத்தை மாத்திட்டீங்க. ஏத்துக்கொள்ள மனசு கேட்குது இல்ல. ஹதீஸை காட்டினா ஹதீஸை மறுக்கிறீங்க, வகையை காட்டுங்க ஏத்துக்கொள்ளணும், ஏத்துக்கொள்ள மறுத்துட்டு நீங்க வந்து போய் சொன்னா எந்த ஹதீஸ்ல தஜ்ஜால் வருதோ அந்த ஹதீஸ், அதே ஹதீஸ்ல தானே வந்து இது சூனியம் செய்யப்பட்ட சம்பவம் வருது நபிக்கு. எப்படி ரெட்ட நிலைப்பாடு இருக்கிறாங்க பாத்தீங்களா? இதான் மனோ இச்சை. அப்ப அது அல்ஹம்துலில்லாஹ் விவாதம் வெத்தி. அடுத்தது இப்னு சையாத்.
இப்னு சையாத் விஷயம் என்ன கேட்டா வந்து சொல்றாரு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இவனை மென்டல் பிடிச்சிட்டு கிறுக்கு பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி. ஹதீஸை நல்லா கவனிங்க ஆலிம்சா. ஒரு விஷயத்தை முதல்ல சொல்றேன், ஒன்று வாதத்தை கவனிங்க, அப்படி இல்லாட்டி ஹதீஸை முழுசா பாருங்க, பார்த்துட்டு கிரகிச்சுட்டு பதில் சொல்லுங்க. அவன்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ என்ன காண்கிறாய்? நீரின் மேல் ஒரு அரியாசனத்தை காண்கிறேன், இவ்வளவுதான் அவன் சொன்னான். ரசூலுல்லாஹ் ரிப்ளை என்ன தெரியுமா? நீ பார்க்கிற ஆசனம் இருக்குதே அரியாசனம், அது இப்லீஸின் அரியாசனம் ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மறுத்தாங்களா இவன் ஆட்டல? ரெண்டாவது சொல்றான், ஒரு உண்மையாளர் அல்லது ரெண்டு பொய்யர், அல்லது ஒரு பொய்யர் ரெண்டு உண்மையாளர். இது தான் சொல்றான், இந்த இடத்துல அவனுக்கு குழப்பம் வந்துட்டு வாங்க போவோம். இது ஒழுங்க மத்த சத்தம் இல்லாம இருக்கிறாங்க, அதை கேட்டும் கேட்காத மாதிரி. அத்துஹ் சூரத்து துஹான மனசுல வச்சு கேட்டாங்களே, அத்துஹ்னு ஆரம்பிச்சாங்களே, ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிட்டாங்க, நடுவுல நிப்பாட்டு போகுது சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப உமரன்னு கேட்கிறாங்க, யார சொல்ல இவன் கழுத்தை நான் வெட்டவா, எனக்கு அனுமதித்தாங்க, விடுங்க. இவன் அவனாக இருந்தால் உங்களால கொள்ள இயலாது. அவன் என்ன அர்த்தம்? இவன் தஜ்ஜாலாக இருப்பான்னு ரசூலுல்லாஹ்க்கே சந்தேகம் வந்துட்டு, இவன் அவன் இல்லைன்னா அவனை கொண்டு பிரயோசனம் இல்லை. அப்ப அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனுக்கு ஆற்றல்களை வந்து அங்கீகரிக்க செஞ்சாங்களே தவிர ஆற்றலை மறுக்கல. பொய்யாக பித்தலாட்டம் பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக சகோதரர்களே, இந்த கானா யாக்குலானி துஆமுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். என்ன நாங்கள் சொல்கிறோன்னு விளங்கி பேசுகிறீங்களா விளங்காமல் பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு விளங்கலை. நாங்கள் என்ன கேட்டோம்? இந்த நேரமும் நீங்கள் ஹதீஸில் வைக்கிறீங்களே கானை யாரா வச்சு, ரசூலுல்லாஹ்க்கு எந்த நேரம் மென்டல் எதை வச்சு நீங்கள் நிரூபிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் எந்த நேரமும் தஹீர் ஏற்பட்டுட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், கானா யாக்குலானி துஆம்னு சொன்னால் எந்த நேரம் ஒன்று நீங்கள் எடுத்தீங்களா? இல்லை. அப்போ எப்படி எடுக்கிறீங்க? வளமையா ஒரு நாளைக்கு 2 வேளையோ 3 வேளையோ உணவு உண்ணுவார்கள். அதே அடிப்படையில் தான் இந்த ஹதீஸ் எப்படி எடுக்கணுங்கன்னா, யாத்தின் நிசா மனைவிட்ட போகக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சனை வருது. மற்ற சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தெளிவாய்க்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தன்னுடைய மனைவியிடத்தில் போகக்கூடிய நேரத்தில் போக முடியாமல் இருக்கிறது, அந்த குறிப்பிட்ட அந்த வேலை தான் என்பதை காணான்னு உங்களை நீங்க ஒரு வாதம் வச்சீங்கல்ல, அந்த வாதம் இப்ப சுக்குநூறா போயிட்டு இருந்தா பாத்துங்க. அடுத்தபடியா அடுத்தது வந்து அத்துஃபுடைய அந்த வாவுல தப்சீரியாவோட வாவுல வந்து நல்லா மாட்டினாரு. அத்துஃபுடைய வாவெல்லாம் கொண்டு வச்சு தப்சீருடைய வாவு இதுக்கு நீங்க வைப்பீங்களா, இதுக்கு வைக்கீங்களான்னு அத்துஃபுடைய வாவை கொண்டு வராரு. அது அரபி படிச்சவங்களுக்கு தெரியும், சரியா? மிச்சம் பேச தேவையில்ல. அடுத்தது தஜ்ஜால் விஷயத்தில் ஒன்றை ஒத்துக்கிட்டாங்க. என்ன வந்துருமா? தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நீங்க என்ன வாதம் வைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ், உங்களோட வாதம் என்ன? அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் எப்பவும் கொடுக்கவே மாட்டான். தஜ்ஜாலுக்கு கொடுத்தானா இல்லையா? கேள்வி. இல்லை, ஒரு தடவை கொடுத்தான். அப்ப ஒரு தடவை ஷிர்க செஞ்சுக்கலாம், ஒத்துக்கிட்டீங்க தானே? ஒரு தடவை அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை தஜ்ஜாலுக்கு கொடுத்ததின் மூலம் ஷிர்க்கு ஒரு தடவை மட்டும் நடந்து கொள்ளலாம், அதில் தப்பில்லை. ஃபத்வா கொடுங்க, தெளிவாக ஷிர்க் ஒரு தடவை நடந்துக்கலாம்னு ஃபத்வா கொடுங்க. அடுத்த திசை திருப்புறாங்க. பாருங்கள், இவர்கள் நபிமார்களுக்கு அற்புதங்களை பற்றி பேசப்பட்டதை எல்லாம் கொண்டு வந்து இங்க சேர்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் தன் ஆற்றல் கொடுப்பானா? நபிமார்கள் அற்புதம்னே எடுப்புமே, சரி ஓகே. நபிமார்கள் நல்லவர்களாம், சரி ஓகே, நல்லவர். நபிமார் இல்ல மலக்குமாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பானா? இங்க கொடுத்தன்னு வருது. உயிர்ப்பிக்கிற ஆற்றல் யாருக்குரியது? நபியினுடைய ஆற்றலா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சொன்னால் மாட்டிக்கொள்வீர்கள். உங்களிடம் பதில் இல்லை. நாங்க சூனியக்காரனுக்கு என்ன சொல்றோம்? நினைச்ச மாதிரி சொல்றோமா? சூனியக்காரன் செய்கின்றதெல்லாம் நினைக்கிற நேரமெல்லாம் செய்வான் சொல்றோமா? செய்வான், செய்து அது பலிக்கும்னு சொன்னோமா? எங்கேயாவது சொன்னோமா? நாங்க என்ன சொல்கிறோம்? இல்லா பி இத்னில்லாஹ், அல்லாஹ் சொல்றதை கொண்டு போறோம். எங்க மனோ இச்சையை போடல. அல்லாஹ் அனுமதிக்கின்ற அந்த குறிப்பிட்ட வேளையில் மாத்திரம் அனுமதிச்சா மட்டும்தான் நடக்கும். சூனியக்காரன் கோடி முறை செய்யட்டும், அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் நடக்காது. தெளிவு. அப்ப இது அல்லாஹ்வுடைய அனுமதி. அல்லாஹ் அங்க அனுமதி கொடுத்துட்டான் தஜ்ஜாலுக்கு. அதேதான் நீங்க சூனியக்காரங்க எல்லாம் கொடுத்துட்டான். குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ் ஏராளமாக சூனியம் சம்பந்தமாக வருகிறது. ஏன் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீர்கள்? சம்பந்தம் இல்லாத நிலைப்பாடு ஏன் எடுக்கிறீர்கள்? ஒன்றுல ஒரு நிலைப்பாடு, இன்னொரு நிலைப்பாடு. அப்ப நீங்க தெளிவா சொல்லணும், ஒரு தடவை ஷிர்க் செய்ய இயலுமா? தஜ்ஜால் ஒரு தடவை செய்வான், 2 தடவை செய்வான். எங்கட கேள்வியை சரியா புரிஞ்சுங்க. ஒரு தடவை தஜ்ஜால் ஒரு நிறைய இருக்குது. நான் கேட்கிறேன், ஒரு தடவை ஷிர்க் செய்ய முடியுமா? அதிகாரத்தில் அல்லாஹ் ஒரு தடவை பங்காளியாக்குவானா? அதுக்கு நீங்க தெளிவான ஒரு பதிலை தர வேண்டும். அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டா, இந்த 102வது வசனம். 102வது வசனத்தில்
நீங்க செய்யக்கூடிய தில்லுமுள்ளுகள் எவ்வளவு தில்லுமுள்ளுகள்லாம் 102ல செஞ்சிரீங்க. அது நீங்க வைக்கிற அர்த்தம் கொடுத்தா என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல அல்லாஹ் சொல்றான் வந்து வமா யுஅல்லிமானி மின் அஹதின், எந்த ஒருவருக்கு நீங்க வைக்கிற அர்த்தம் வச்சா என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. வமா யுஅல்லிமானி மின் அஹத், எந்த ஒருவருக்கும் அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஹத்தா யகூலா, அவர்கள் கூறியே தவிர இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் சோதனை, ஃபலா தக்ஃபுர், காஃபிராகி விடாது. இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா படிச்சு கொடுத்தேன்னு சொல்றான். யாருக்கு படிச்சு கொடுத்தாலும் எச்சரிக்கையோட படிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எச்சரிக்கை, யாருக்கு படிக்க வர யார் வந்தாலும் இந்த எச்சரிக்கையை சொல்லித்தான் படித்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் படித்து கொடுத்தார்கள் என்பது அங்க நிரூபணமாகிறது. ஃபலா தக்ஃபுர்ன்ற வார்த்தையை கவனிங்க. ஃபலா தக்ஃபுர், காபிராகி விடாதே. அது எதுக்காக சொல்றாங்க? சூனியத்தை படிக்க வரவங்க தான் சொல்றாங்க. அப்ப சூனியத்தை படிக்க வந்தவர்களிடத்துல படிச்சு கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க சொல்றீங்க அதை படிச்சு கொடுக்கல. சரி, நீங்க படிச்சு கொடுக்கல, வேற கலைன்றீங்க தானே, எங்கேருந்து எடுத்தீங்க? அதான் வேறொரு கலை என்று எங்க இதுல எங்க இருக்குது வார்த்தை காட்டுங்க. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருந்து அவன் படிச்சது வேறொரு கலை எங்க இருக்குது? இந்த வார்த்தையை தெளிவா சொல்கிறது. வமா யுஅல்லிமானி மின் அஹதின், எந்த ஒருவருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர், காஃபிராகிராதேன்னு சொல்லித்தான் படிச்சு கொடுத்தாங்க. அப்படின்னா படிச்சு கொடுத்தார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் தெல்ல தெளிவாக சொல்கிறது. அடுத்தது இந்த ஃபா சபபியாவில் நீங்க ஏற்படுத்தின குழப்பத்தை வச்சா அடுத்தது வருது பாருங்க. இது பயங்கரமான, நீங்க உங்களோட மொழிபெயர்ப்பு அடிப்படையில் நீங்க கொடுத்த மொழிபெயர்ப்புக்கும் அல்லாவுக்கும் பயங்கர முரண்பாடு. எப்படின்னா அந்த வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்து சொல்றான் வலா யன்ஃபஉஹும், என்ன சொல்றாங்க இவங்க? உடனே என்ன செஞ்சாங்களாம்? ஷிர்கா, நான் ஷிர்கிற பக்கம் போக மாட்டேன், அதுக்கு கீழே உள்ள ஏதாவது படிச்சுட்டாங்க. அப்ப என்ன செய்யறான்? பயப்படுறான். முதல் சப்ஜெக்ட் ஷிர்க்குக்கு அவன் பயப்படுறான். பயப்பட்டு வேறொரு கலையை கட்டுறான்னு நீங்க அர்த்தம் வைக்கிறீங்க தானே? இப்ப எங்கட கேள்வி, அப்ப அவன் காஃபிராகவும் இல்லை. ரெண்டு விஷயம், ஒன்று அவன் அந்த இடத்துல பயப்படுகிறான், ரெண்டாவது விஷயம் அவன் காஃபிராகவும் இல்லை உங்கள் மொழிபெயர்ப்பு பிரகாரம். இப்ப எங்கட கேள்வி என்னன்னு கேட்டா, வலா யன்ஃபஉஹும், அவர்களுக்கு தீங்கு நன்மை தராதது அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு தீங்கு தாரதையும் நன்மை தராததையும் கற்றுக்கொண்டார்கள். வலக்கது அலிமு லமன் இஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், இத கற்றதுனால அல்லாஹ் அதுக்கு கீழே சொல்றான் ஆகிராவுல அவனுக்கு எந்த பங்கும் இல்லை. அவன் பயந்தான், ஷிர்க கத்துக்க மாட்டேன் வேற ஒன்றை தானே கத்தான், அதுக்காக ஆகிராவுல குஃபர் செய்யல அவன். அப்ப ஏன் அல்லாஹ் சொல்லணும் ஆகிரத்துல எந்த பங்கும் இல்லையே சொல்லணும்? குஃபர் செய்யாத ஒருவனை பார்த்து ஆகிரத்துல வந்து அவனுக்கு எந்த இடமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்னா அல்லாஹ் ஏன் அப்படி பேச வேண்டும்? அடுத்தது அதுக்கு கீழே வாங்க, அதுக்கு கீழே 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவங்கள பார்த்து பேசுறான், வலவ் அன்னஹும் ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால். என்ன? வலவ் அன்னஹும் ஆமனு, நம்பிக்கை கொண்டிருந்தால். அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? நம்பிக்கை கொள்ளல. அடுத்து அல்லாஹ் சொல்றான் வத்தகவ், பயந்திருந்தால். பீஜட மொழிபெயர்ப்பு அல்லாஹ் என்ன சொல்றான்? பயப்படல, நம்பிக்கை கொண்டிருந்தா, பயந்திருந்தா, இல்ல மசூபத்து மின் இந்தில்லாஹி கைர், அல்லாஹ்விடம் உள்ளது சிறந்ததா இந்திக்கும். அவன் நம்பிக்கையும் கொள்ளல, பயப்படவும் இல்லை. பிஜே மொழிபெயர்ப்பின் அடிப்படையில், ஃபா சபபிய அடிப்படையில் இப்ப நாங்க கேட்கிறோம், அவன் பயந்தான். உங்களோட மொழிபெயர்ப்பு அடிப்படையில் என்ன? பயந்துட்டானே, வானம் ஷிர்கா, வானம் நான் வேற ஏதாவது ஒன்று கற்றுக்கிறேன் அப்படின்னு பயந்தானே. அல்லாஹ் சொல்கிறான் பயப்படவில்லை அவன். அல்லாஹ்க்கு மாத்தமா பேசுறார் இந்த இடத்துல. இந்த மொழிபெயர்ப்பு என்ன எவ்வளவு பயங்கரமானது! வலவ் ஆமனு, அல்லாஹ் கேட்கிறான் அன்னஹும் ஆமனு, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் என்று கேட்கிறான். அல்லாஹ் இறை நம்பிக்கை கொள்ளல. அப்ப இது என்ன சொல்கிறது? இந்த வசனம் தெல்ல தெளிவாக, நீங்கள் சொல்கிறீர்கள் அவன் காபிர் ஆகல என்று, அல்லாஹ் சொல்றான் அவன் காபிர் ஆயிட்டான். நீங்க சொல்கிறீர்கள் அவன் பயப்பட்டான் என்று, அல்லாஹ் சொல்கிறான் அவன் பயப்படவில்லை என்று. என்ன அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடுகிறீர்களா? மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் உங்க மனோ இச்சையை திணிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வேத வரிகளோடு உங்களுடைய சரக்குகளை போட்டு உங்க மண்டையில் இருக்கிற சரக்குகளை வைத்து இதுதான் மொழிபெயர்ப்பு என்ற மனோ இச்சையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பூத்துறீங்களா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். பயம் வேண்டும் சகோதரர்களே, ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நாளைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அல்லாஹ்ட்ட பத்தி பதில் சொல்லணும். அப்ப இது சிந்தித்து பார்க்க வேண்டும். சிரிக்கிற மக்களுக்கு இதில் எந்த பயனும் இல்லை, சிந்திக்கிற மக்களுக்கு இருக்கிறது இதில். ஆகையால் அன்பார்ந்த சகோதரர்களே, தெளிவா பாருங்க. அல்லாஹ் சொல்றான் என்ன இந்த மொழிபெயர்ப்பு, அல்லாஹ் சொல்றான் பயப்படல, நம்பிக்கை கொள்ளல. அப்ப இது அவ்வளவு தெளிவாக அவன் காஃபிரா தான் இருந்தான், அவன் பயப்படல என்றால் நீங்க என்ன சொல்றீங்க? பயந்தாரு காஃபிரா தான் சொல்றீங்க. அப்ப இந்த அடிப்படையை நீங்க விளக்குங்க. சரி, அடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்ததாக இவங்க சொன்னாங்க சாமிரி என்று சாமிரிக்கு பதிலளித்து விட்டோம்னு ஒரு வார்த்தை வச்சாங்க. சாமிரியுடைய செய்தியில் அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சாமிரி வந்து என்ன செய்யறான், இவங்க என்ன வாதம் வச்சாங்கன்னா சாமிரி மனதுக்குள்ள நினைச்சானா,
இப்படி ஒன்று செய்யணும், தூதர்கிட்ட காலடி மண் எடுத்து போட்டு ஏதாவது செய்யணும்னு நினைச்சானா அப்படி அவன் வந்து ஆற்றல் கொடுக்கப்படவில்லை, நினைத்ததுதான் என்று ஒரு வார்த்தை வச்சாங்க. நாம கேட்கிறோம், அவன் என்ன நினைச்சாலும் அந்த காலை கண்டு அவன் உருவாக்கினானா இல்லையா? சார், இன்னும் உங்க வாதப்படி தூதருடைய காலடியில இருந்து மண் எடுத்து போட்ட வாக்குல ஜசதன், அது எலும்போட சதையோட ரத்தத்தோட ஒரு கண்டுக்குட்டி, அப்படி காளை மாட்டு கண்டுக்குட்டி அப்படியே வெளியே எடுத்தானா இல்லையா? அப்ப தூதருடைய காலடி மண்ணுக்கு இறைத்தன்மை வந்து விட்டதா? இதுக்கு பதில சொல்லுங்க. உங்களுடைய வாதப்படி புறச்சாதனம் இல்லாம தூதருடைய மண் எடுத்தான் போட்டானா இல்லையா? அப்ப ஒன்ன சொல்லுங்க, தூதருடைய காலடி மண்ணுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் வந்து விட்டது, எனவே தான் காலை கன்றை அவன் வந்து வெளியே எடுத்தான்றதை சொல்லுங்க. அப்ப எந்த அடிப்படையில் பார்த்தாலும் சாமிரியுடைய விடயத்தில் மிக தெள்ள தெளிவாக அல்லாஹ்வுடைய வேதம் நிரூபிக்கிறது. சாமிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சூனியத்தை அங்க செய்கிறான். மூசா நபியுடைய சமுதாயம் என்பது ஏற்கனவே ஃபிரௌனோடு போட்டி போட்டு வந்த ஒரு சமுதாயம். அல்லாஹ்வின் தூதர். அன்பின் சகோதரர்களே, கடைசியாக தம்பி பேசும்போது எல்லாரும் யோசிங்க, நாமெல்லாம் செத்து போயிடுவோம், அப்படி இருக்குது இப்படி இருக்குது, யோசிச்சு நாம நேர்வழிக்கு வந்துடனே அழகா சொன்னார். உண்மைதான். சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னா, ஆமா ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போக்குல மட்டும்தான் அப்படி நடக்கும், தெளிவா ஒப்புக்கொண்டாரு. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போகிற நேரத்துல இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம போகணுமா இல்லையா மாத்தி தான் சொல்றாரு. அதை போகாமலே ரசூலுல்லாஹ் போகணும் தான் நினைப்பாங்க, இவரு போயிட்டு போகணுமா இல்லையான்னு நினைப்பாங்க. அப்ப நடக்கும் தான்ட்டாரு. நாம் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ளவர் என்ன சொன்னாரு? இல்ல இல்ல அது வேற இது வேற, அது சின்ன ஒரு விஷயம். இவர் பெண்ணாம்பரிய விஷயம்ங்கிறாரு. சரியா? அது நீங்க முடிவெடுத்துங்க. இப்ப ரெண்டாவது வந்து நாம கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லாமலே போய்கிட்டு இருக்குது. நான் என்ன ஆரம்பத்தில் கேட்டேன்னு கேட்டா, இந்த நபிகள் நாயகத்துடைய ரிஷப ராசிக்கு ஆதாரம் கேட்டோம். அதுல என்னென்ன கேட்டோம்? அபுஜது கணக்கு அடிப்படையில் கணக்கு போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. முதல்ல அபுஜது கணக்குக்கு ஆதாரம் காட்டணும். அது இஸ்லாமிய கணிப்பீடா? கிடையாது, யூத கணிப்பீடு. அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அலிஃப் பா தா தான் இருக்குது, அலிஃப் பா ஜாண்டு ஆரம்பிக்குது. அதனால அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல காட்டுங்க. இந்த கணக்குப்படி பார்த்தால் ரிஷபம் வந்து விடும். ரெண்டாவது முகமது இப்னு அப்துல்லா தான், முகமது இப்னு ஆமினான்ட்டாங்க. இப்ப இதுவரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் என்ன, முகமது இப்னு அப்துல்லா, இப்ப முகமது இப்னு ஆமினான்ட்டாரு. இதை எங்க இருந்து எடுத்தீங்க? அதுக்கு ஆதாரம் தந்துடணும். அதே மாதிரி இந்த 240 எழுத்துக்களையும் மட்டம் தட்டினால் ரெண்டா வந்து இது ரிஷபம் நட்சத்திரமாக வந்துவிடும், அடுத்து தண்ணீராக வந்துவிடும், இது பூதம். இது எங்க இருந்து எடுத்தீங்க? இதுக்கு ஆதாரம் தந்துடணும். அதே மாதிரி ராசி, நீங்க ஜோசிய காரணிப்ப இந்த ஜோசியத்தை எங்க இருந்து படிச்சு அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் தந்துடணும். இதெல்லாம் மிஞ்சி ஒன்று இருக்குதுங்க. இவர் இந்த எழுத்தாளர் தான், கௌரவ எழுத்தாளர். இவர் எழுதின கௌரவ எழுத்துற லட்சணம் என்ன தெரியுமா? எட்வர்ட் ஒருத்தன் சம்பவத்தை எழுதுறாரு. இவர் சம்பவம் 5 பீட்டர் கூரி அவன் பேரு. அந்த பீட்டர் கூரியுடைய சம்பவம் அதை என்ன செய்யறாருன்னு கேட்டா, 1992 ஜூலை 23 காலையில 7 மணி ஆரம்பிச்சிட்டாரு. காலையில 7 மணிக்கு அந்த எட்வர்ட்ங்கிறவன் தண்டை பொண்டாட்டியை கொண்டு ட்ரெயின் ஏற்றி விட்டு வீட்டுக்கு வந்தானா. வந்து கதவெல்லாம் மூடிட்டான். மூடி, ஏன்னா சின்ன வச்சுதான் எல்லாத்தையும் செய்யறாங்கல்ல, அதனால கேட்கிறேன். வீட்டுக்குள்ள வந்து கதவை மூடிட்டு அசந்து தூங்கி இருக்கிறாரு. திடீர்னு ஒரு மிளிப்பு. என்னடான்னு பார்த்தா தனக்கு முன்னாடி 2 பெண்கள் நிர்வாணமாக அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப கதவை பார்க்கறான், கதையெல்லாம் மூடி போயிருக்குது, உள்ள வந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா 2 பேர் நிர்வாணமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தி வந்து அப்படியே சவுத் ஏசியா காரி மாதிரியா கொஞ்சம், அதே மாதிரி இன்னொருத்தி வந்து அப்படி வெளிநாட்டுக்காரி மாதிரி வெள்ளையா அப்படி அப்படி கலர் கலரா இருப்பா. பார்த்தா முகம் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றம், இதெல்லாம் வர்ணிச்சுட்டு. ஆனா ஆச்சரியம் எட்வர்டுக்கு என்னன்னு கேட்டா, 2 பேரும் நிர்வாணமா இருக்காங்க. இப்ப யாரடா சாய்ஸ் பண்றது? 2 இருக்குது. இதை நான் இப்ப என்ன பார்த்தீர்களா, ஆபாசம் அசிங்கம் இப்படி பேசலாமா? நாரையாக இப்படி வெக்கம் கட்டு போய் எழுதி வச்சுக்கிட்டு நாம சொல்லி முடிய இப்படி பேசலாமா? அப்படியே உத்தமர்கள். அதுல இறையச்சம் வேற. இறையச்சத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்க, நாங்களாம் அப்படி பேசுவது கிடையாது. பீட்டர் பேர் பீட்டரா? சரி பீட்டர். சரியா? பீட்டரோ எட்வர்டோ? பீட்டர் சம்பவம். அப்ப பீட்டர் என்ன செய்யறாரு? உடனே உசுப்பேரி செய்ய வழி இல்லை, பொண்டாட்டியும் இல்ல, வாச்சதுதான் வந்துட்டு கிடைச்ச வரைக்கும் போதும் எடுத்துட்டு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு? அனுபவிக்க ஆரம்பிச்சாராம். எழுதாம் பாருங்க, வெக்கங்க மானம் சூடு சொரண ரோஷம் இருக்கிற ஒருத்தன் இதை ஐப்பாளனும் மௌத்தாக போகிறோம். இதுக்காலே இவ்வளவு வெக்கங்கட்ட கதை என்ன தெரியுமா? போட்டு எட்வர்ட் உடனே விபச்சாரத்துக்கு நுழைஞ்சு அந்த பெண்மணியினுடைய மார்பை கடிச்சு விழுங்கிட்டானா. அட மூதேவி நாரப்பயல்களா,
மூட முழுங்கினது மட்டும் இல்லைங்க, விழுங்கிட்டு என்னடா இது நாம விழுங்கிட்டோமே அவன் யோசிக்கல. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணோட மார்புல துண்டை காணோம். அவ பாக்குறான், நமக்கு என்னடா துண்டை இங்க காண, ஏன்னா ஜின்னு அது. அதுக்கு ஆச்சரியம், உலகத்துல நடக்குதாம் இது. துணியும் இல்ல துண்டும் இல்ல. உடனே கெமிக்கல் ஏதோ கலந்துட்டாக்கும் நினைச்சு பாத்ரூமுக்குள்ள போய் தண்ணி எல்லாம் குடிச்சு பாக்குறாரு, ஒன்னும் சரி வரல. பிறகு என்ன செய்யறாரு, என்னடா சரி இப்ப எப்படியாவது கரைக்கணுமே, உள்ள போயிடுச்சே பாத்ரூமுக்குள்ள போய் ஒண்ணுக்கு போகும்னு போய் பார்த்தா அங்க ஐட்டத்துல வந்து 2 தலைமுடியால கட்டி இழுத்து வச்சிருக்காங்க ஜின்னு. ஜின்னு பார்த்தா என் பொண்டாட்டில தலைமுடி இல்லை, இது இல்லையே, இப்ப இது ஏதோ நடந்திருக்குதே, இப்ப என்னடா செய்யறது? உயிர் போற அளவு கஷ்டப்பட்டு அவர் அந்த முடியை அவிழ்த்தி எடுத்து விட்டார். ஆனால் ஐட்டம் 6 மணி நேரமாக அடங்காமல் நின்றது. யாரு? வெக்கம் கெட்டவங்க. இப்ப அதுங்க உட்கார்ந்து கௌரவ ஆசிரியர், எப்படி எடிட்டிங், கௌரவ ஆசிரியர், இதுதான் கௌரவமா? அது மட்டும் இல்ல, அடுத்து 197 கிளிப்பிங்க போடுங்க. இப்ப பாருங்க, இல்ல போட்டுருங்க, அப்பா விலங்கெல்லாம் இருக்கு. வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு இன்பமான ஒரு செக்ஸை கொடுப்பாங்க. கொடுத்தா அது என்ன, வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு இன்பமான ஒரு செக்ஸை கொடுப்பாங்க ஜின்னு. கொடுத்தா அது என்ன, இதுக்கு முந்தி எந்த மனிதர்கிட்ட அனுபவிச்சு இருக்காத அளவுக்கு இன்பத்தை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு போட்டு வச்சிருப்பாங்க. போனத்துல இருந்து இப்ப இந்த பெண்ணிட உள்ளம் சரியா, இப்ப இந்த ரெப்டிலியன் வரும் வரைக்கும் இதுக்காக ஏங்கும், லவ் வந்துடும். அதுக்கு போற எந்த மனிதனை பார்த்தாலும் ஓடாது, அந்த புருஷன் மேல கவனம் இருக்காது. அப்புறம் புருஷனுக்கு மனைவிக்கு அப்புறம் பிரச்சனை. ஆம்பளை ஜின்னு வருமா, ஒரு பொம்பளை எடுத்து வேலையை முடிச்சிருமா, நம்ம புருஷன் கூட இப்படி தரலையடா, இப்படி தந்துருச்சு. ஜின்னுக்கு லவ் வந்து குடும்பத்திலே பிரச்சனை வரும். எங்க ஆய்வாளர், ஜின்னு ஆய்வாளர், இதுல எப்படி தெரியுமா, நோட் பண்ணி கொள்ளுங்கள், இவர் ஆய்வை பார்த்து தான் நேர்வழி கிடைத்தது. நாங்கள் மனோச்சை மனோச்சை, இதுதான் நேர்வழி. எப்படி நோட் பண்ணிக்கிறீங்க? ஆளாளுக்கு எத்தனை வச்சிருக்காங்க இப்ப கேட்கணும், எத்தனை ஜின்னு உங்கள்கிட்ட இருக்குது? அடுத்ததை போடுங்க, 198 போடுங்க. பல சம்பவங்கள் இருக்குது. சில ஒரு இடத்துல வந்து ஒரு ஆம்பளைக்கு நடந்த சம்பவம் இருக்குது. அடுத்து என்ன கேட்டால், ராவு படுக்கிற நேரம் வந்து நேர ரூமுக்கு வந்து தன்னை மனைவி இருக்கத்தக்கன இவன் நேரடியாக வந்து அந்தரத்தில் தூக்கப்பட்டு மனைவியிட மேலுக்கால, மனைவி கீழே மேலே அந்தரத்தில் 45 நிமிஷம் தொடர்ச்சியாக தாம்பத்திய உறவு கொண்டுட்டு போன ஒரு ஜின். 45 நிமிஷம் தொடர்ச்சியாக தாம்பத்திய உறவு கொண்டுட்டு போன ஒரு ஜின். 45 நிமிஷம் தொடர்ச்சியாக தாம்பத்திய உறவு கொண்டுட்டு போன ஒரு ஜின். இப்ப பாத்துக்கிறீங்க, அந்த பக்கம் வந்திருக்கிறீல்ல, சத்தியவான்கள் வந்திருக்கிறார்கள், சத்தியத்தை தேடுவோம் என்று வந்த சகோதரர்கள், அக்கீதா நேர்வழிக்கு வந்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு வந்த சகோதரர்கள், அக்கீதாவின் லட்சணத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் ஆய்வை படிச்சுதான் இவர். அதை போடுங்க, இப்ப அதை போடுங்க. இந்த அமைப்பிலிருந்து வெளியாக சதவாத் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது. இந்த அமைப்பிலிருந்து வெளியாக சதவாத் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது. அந்த எழுத்து பேச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நீங்க பாருங்க, அதை ஒவ்வொன்னா ஆய்வு செய்யுங்க, அதை குறித்து கொள்ளுங்க, ஒரு நோட் கோப்பி எடுத்து. இப்ப 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 அழு உட்கார்ந்து இப்ப அழ முடியுமா? இதுக்கு கண்ணீர் வராது. நம்மளுக்கு என்னடா இது, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, இது ட்ரையல் மட்டும்தான், மெயின் பிக்சர் வரும் திரும்ப. இன்னும் இருக்குது, இன்னும் எத்தனை யுத்தம் எல்லாம் இருக்குது. கேட்டா உடனே தண்ணி விவாதத்துக்கு வாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இது கடந்த காலம், கடந்த காலம் தனி விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலே நிலைப்பாடு, உங்க நிலைப்பாடு இதுதான் உறுதியா இருக்கிறீங்கல்ல. ஜின்னு வருமா, பொம்புல ஜின்னு வருமா, ஆம்பளை அப்படியே லாக்க மேல தூக்குமா, அந்த இடத்துல வச்சு கசமுசா பண்ணுமா, பண்ணிட்டு அப்படியே கீழே விட்டு போயிருமா. அவளும் அதை உணர்வாள், என்னடா நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா? எப்படி வெக்கப்பட வேணாம், கேவலப்பட வேணாம், அசிங்கப்பட வேணாம். மூஞ்சில கரிய பூசிக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. இத வச்சுக்கிட்டு ஜின்னு வரும், அவங்க சூனியத்தை பண்ணும். சூனியம் மட்டுமா பண்ணும் இப்ப உங்க ஜின்னு? எத்தனை பண்ணுதவங்க ஜின்னு? வெக்கங்கட்ட இந்த கொள்கையை பார்த்து சதாத்தோடு விவாதத்துக்கு கூப்பிட்டார். நீங்கள் போகவில்லை, அதான் நான் போனேன், நேர்வழி கிடைத்து விட்டது. இதுக்கு தான் இவரு ஆய்வை எழுதி தந்தேன் வரவில்லை, என்ன கிபுரு பிடிச்சுதான் வழிகேட்டுக்கு போனாங்க. பிஜேக்கு ஆய்வு அனுப்புறாரு, ஆய்வு. பிஜே ஒரே ஒரு பதில் சொன்னாரு, அதுல பிடிச்ச கிபுரு, இந்த ஆளுக்கு கவுன்சிலிங் கொடுங்கன்றாரு. இந்த ஆள் ஏன் கவுன்சிலிங் தானே கொடுக்கணும்? இப்ப பாருங்க, சின்ன தூக்கி இப்ப வந்திருக்கிற சபையோர்களே, இதை வெளியில பாக்குற அத்தனை பேர் முடிவெடுங்க. இவங்க நேர் வழியில இருந்து வந்தேன்னு தான் நினைச்சீங்க? எங்கெங்கயோ நல்ல ஹாலிவுட் படம் பார்த்திருக்காங்க. பார்த்து இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஹாலிவுட் டைரக்டருக்கு கொடுங்க. குர்ஆன் ஹதீஸ் அந்த 2 கள்ளத்தனமா சேர்த்துக்கிறது மட்டும் நீக்கிருங்க, ராயல்டி நல்லா கிடைக்கும்.
இது இந்த ஹாலிவுட் படத்தை மிஞ்சினதா இருக்கு. அடுத்து போடுங்க, இன்னும் வரும். தஜ்ஜால் சம்பந்தமா ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சவுண்ட் தஜ்ஜால் சம்பந்தமா சொல்லியிருந்தோம். அதுல என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஒத்துக்கொண்டு விட்டார்கள், விவாதம் முடிந்து விட்டது. அடக்கு இருக்கு பயலோல், இதை தரடா இவ்வளவு காலமா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னவோ புதுசா வாதம் வச்சு நாங்க இன்னைக்கு பதில் சொன்ன மாதிரி. நீங்க பிஜே உடைய சூனியன் சம்பந்தமான புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல தஜ்ஜால் சம்பந்தமா நாங்க என்ன சொல்றோம், என்ன நிலைப்பாட சொல்றோம்ன்றத படிச்சு பாருங்க. பிஜே வந்து ரமலான்ல 10 நாள் தொடரா பேசினாரா, அதுல தஜ்ஜால் சம்பந்தமா பிஜே நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம்ன்றத சொல்றாரு. நாங்க பல உரைகள் நிகழ்த்திருக்கிறோம், அதுல நாங்க தஜ்ஜால் சம்பந்தமா என்ன நிலைப்பாடு சொல்றோம்ன்றத படிங்க. ஜமாத்துல இருந்திருக்கீங்க, தஜ்ஜால் சம்பந்தமா நம்முடைய நம்பிக்கை என்னன்னு கூட விளப்பம் இல்லாம இருந்திருக்காங்க. அதனாலதான் அதிசயமா சொல்லிவிட்டார்கள், விவாதம் முடிந்து விட்டது. அதான் இவ்வளவு வருஷமா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தஜ்ஜால் சம்பந்தமா திரும்ப திரும்ப சொல்றோம். என்ன நம்முடைய நிலைப்பாடு? தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தான்னு சொல்லி அர்த்தமா? ஒரு தடவை கொடுத்தால் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, தஜ்ஜாலுக்கு ஒரு தடவை அல்லாஹ் அதிகாரத்தை கொடுப்பானா? அது ஷிர்க் இல்லையா? அட கூறுகெட்டதனமா ஏண்டா யோசிக்கிறீங்க? அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்ததாவா நாங்க சொல்றோம்? அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இதுனில்லா அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அனுமதி கொடுக்கிறதுக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒருத்தன் வந்து ஒரு கடையில வந்து ஒரு முதலாளி சொல்றார், காசு கல்லாவை திறக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது, அவருக்கு சான்ஸே கிடையாது, அது முதலாளி கையில் உள்ள ஒரு விஷயம் சொல்லி அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி அவர் வச்சிருக்கிறார். ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றாரு, பகல் 1 மணிக்கு கல்லாவை திறந்து 10,000 ரூபாய் காசு எடுத்து கொடுத்துருங்க என்று சொல்லி ஒருத்தர் சொல்றார். இதை எப்படி நாங்க புரிந்து கொள்வோம்? அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார், நினைச்ச நேரம் எல்லாம் நினைச்ச மாதிரி கல்லாவை திறந்து காசை பூரா எடுப்பாரு, இப்படி விளங்குவோமா? அந்த நேரத்துல மட்டும் திறப்பதற்கு அனுமதி கொடுத்ததா புரிவோமா? அப்ப அல்லாஹ் நபிமாரை பத்தி சொல்றது எல்லாமே அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான், நபி எதையுமே செய்யவில்லை. இதை சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். கபரு முட்டி கூட என்ன செய்வான்னு கேட்டா, இந்த அவுலியாக்களுக்கு சக்தி இருக்குது, அவுலியாக்களுக்கு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னடா ஆதாரம்? இந்த தஜ்ஜால் செஞ்சிருக்கிறானே, செய்வானே, நபிமார்கள் செஞ்சாங்களே, அற்புதம் காட்டினாங்களே. அட நபிமார் அற்புதம் காட்டுத்தான் செஞ்சாங்கடா, அதுக்காக வேண்டி இதுல என்னடா ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். என்ன கொள்கைகள் இருக்கு, என்ன விளப்பம் இல்லாம பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அதை புரிந்து கொள்ள வேண்டும். தஜ்ஜால் செஞ்ச சிறுக்கா, இதெல்லாம் சிறுக்கு எப்படி புரியணுமோ அப்படி புரிந்தால் அதுல எந்த சிறுக்கும் கிடையாது. அதே மாதிரி சூனியக்காரனுக்கு அனுமதி இருக்குன்ற ஆதாரத்தை காட்டுங்க. அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான், இந்த மாதிரி சூனியம் செய்யலாம், அதுக்குரிய பட்டியலை தாங்க. அதே போல சென்ற அமர்வுல வந்து என்ன வாதம் வச்சாங்கன்னு சொன்னா, இந்த இஃப்கு சம்பந்தமான ஒரு வாதம் வச்சாங்க. அதுக்கும் பதில் சொல்ல நேரம் கிடைக்காதனால சொல்லி படல, அதை அவசரமா சொல்லி முடிச்சிடுறேன். என்ன விஷயம்னு கேட்டா, பிஜே மொழியாக்கத்துல இஃப்கு சம்பந்தமா வரக்கூடிய எல்லா இடத்திலுமே திசை திருப்பப்பட்டவர்னு மொழியாக்கம் பண்ணிருக்கிறாரு. இந்த இடம் வரும்போது மட்டும் என்ன பண்ணிருக்காராம்? வித்தை என்று மொழியாக்கம் பண்ணிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல மனோ இச்சையை பூத்துகிறார். இது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதங்க. என்ன மொழியாக்கம் பண்ணும் போது எந்த இடத்துல எப்படி மொழியாக்கம் பண்ணணும்ன்ற அடிப்படை அறிவில்லாதாக்கள் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன் இந்த இடத்துல வித்தை சம்பந்தமா பேசப்படுது, வித்தை சம்பந்தமாக பேசி வித்தையின் மூலம் அவங்க திசை திருப்பப்படுறாங்க. இந்த இடத்துல வித்தைன்னு சொன்னால் தான் மொழியாக்கம் கரெக்டா வரும். முடியும்னா நெருடல் ஆலிம் என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல மொழியாக்கம் பண்ணுங்க, தல் கஃபுமா யாஃபிகூன், இந்த இடத்துல திசை திருப்பப்பட்டதை விழுங்கியது ஏழும்னா மொழியாக்கம் பண்ணி காட்டுங்க. அதே போல இன்னொரு திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுற, எப்படி சொல்றான்? இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்ஹும், உங்கள ஒரு சாரார் தான் இஃப்கை கொண்டு வந்தார்கள். ஆயிஷா நாய் சம்பந்தமா சொல்றாங்க. இந்த இடத்துல ஆலிம்சா என்ன பண்ணுங்க, நெருடல் ஆலிம்சா இந்த இடத்துல திசை திருப்பப்பட்டதை கொண்டு வந்ததா அர்த்தம் வைங்க. இன்னல்லதீன ஜாஊ, உங்களிடத்துல சிலர் கொண்டு வந்தாங்க, இதை இஃப்கை கொண்டு வந்தாங்க நல்லா சொல்றானே, திசை திருப்பப்பட்டதை கொண்டு வந்தார்கள். எந்த அறிவுள்ள ஒரு துளி அறிவு இருந்தா கூட இப்படி மொழியாக்கம் பண்ணுவானா? இஃப்குன்றது திசை திருப்பப்பட்டவர் நேரடி அர்த்தம் இருந்தாலும் இடம்பொருள் லேவலை வைத்து என்ன அர்த்தம் கொடுக்கணுமோ அந்த அர்த்தத்தை தான் அந்த இடத்துல கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல நாங்க கொடுத்திருக்கிறது வித்தை சம்பந்தமா பேசுறதுனால வித்தைன்னு கொடுத்திருக்கிறோம். இஃப்கு சம்பந்தமா ஆயிஷா நாயிடம் ஏற்று வரும்போது இட்டு கட்டப்பட்ட அவதூறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல நான் பேசின ஒரு வீடியோ எனக்கு கேட்க வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஏண்டா இந்த வீடியோவை தான் நீங்க 7 மணி சொன்னா முழுசா வெளியிட்டு நீங்க விவாதத்துக்கு வாங்க அப்பவே சவால் விட்டேன். அதை வெளியிடவும் இல்லை, எனக்கு நான் பேசின எனக்கு ஒரு காப்பி தரல அராஜகம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஹக்கலிவங்க சரியா, அவளை செஞ்சுட்டு இப்ப வந்து இப்ப கட்டிங் பேஸ் போடுறாங்க. மாஷாஅல்லாஹ், நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இதை இவ்வளவு செஞ்சிட்டீங்க, அல்லாஹ்வுக்கா இன்னொரு உதவி செய்யுங்க. நான் விவாதமா கேட்கல, அதை முழுசா வெளியிட்டுங்களேன், மக்களுக்கு பாது என்ன சுயரூபம் தெரிஞ்சிடுமே என்னன்னு சொல்லி அதை செய்யுங்க. ஓகே, அதுக்கான பதில் அதுதான். அடுத்தது வந்து 202ல இன்னொரு அடுத்த வாதம்.
இப்ப ஹாரூத் மாரூத் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, வேறொரு கலையை கற்றுக்கொண்டாங்க. ஹாரூத் மாரூத் ஏந்து இதை கற்றாதீங்க, இது குஃபுரு என்று பயமுடுத்த வாக்கிலே நாங்க படிப்பு நியாயிக்கிறோம் தான் எடுத்துக்கிறாங்க. எனவே வேறொன்றை கற்றுக்கொண்டார்கள். அப்ப என்னது, ஹாரூத் மாரூத்த போற ஒவ்வொருத்தர்கிட்டையும் யாருக்கும் எச்சரிக்காமல் கற்றுக் கொடுக்கவில்லை. அத்தனை பேருக்கும் ஹாரூத் மாரூத் வார்னிங் பண்ணினாங்க. அவங்களோட மொழியாக்கப்படியும் இதான் இருக்குது. சரியா? அப்ப அத்தனை பேருக்கும் வார்னிங் பண்ணோன்னா அந்த வார்னிங்க கேட்ட அத்தனை பேருமே என்ன செஞ்சாங்க, சிஹிரை கற்காமல் வேறொன்றை கற்றுக்கொண்டார்கள். ஆக மொத்தத்தில் யாருமே சிஹிர கற்கலைன்னு ஆயிட்டு. சிஹிர யாருமே படிக்கல, வேற என்னோட படிச்சாங்க. அது வேற என்ன அடுத்து பார்ப்போம். வேற என்னோட படிச்சுட்டாங்க, சிஹிர படிக்கல. இப்ப அல்லாஹ் அதே குர்ஆன் வசனத்தை சொல்றானே, யுஅல்லிமூன الناس السحر, சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று. அல்லாஹ் போயினா? இப்ப அது பதில் சொல்லுங்க. அல்லாஹ் பொய்யனா இல்லை நீங்க பொய்யனா? இதுக்குரிய பதில் வேணும். அடுத்தது போன வேதத்துக்குள்ள பெருசா வாதிட்டாங்க. எவர் ஒரு பொய்யான செய்ய அறிவிக்கிறாரோ, பொய்யான செய்ய அறியப்பட்டது அறிவிக்கிறாரோ, அது வாத பிரதிவாதம் போச்சு தானே. உங்க நிலைப்பாடு படி எடுத்துக்கொள்வோமே, அறிவிக்கிறாரோ அவரும் பொய்யர். இது ஒரு வாதமா அப்ப வச்சாங்க. இப்ப இந்த வாதத்தை நாங்க எடுக்கல, நாங்க உங்க நிலைப்பாட்டு பிரகாரம். இப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் உங்க வாதப்படி பொய் தானே. இப்ப இந்த பொய்யை அறிவிச்ச அறிவிப்பாளர் வந்து பொய்யர் தானே. அந்த பொய்யரைத்தான் யாரை நீங்க கேட்கிறோம். நான் ஹதீஸ்கால விதி இங்க பேசல, உசூல பேசுவோம் இல்ல, மறுக்கிற ஹதீஸ பேசுவோம் இல்ல, சூனிய ஹதீஸ பேசிக்க நிக்கிறோமே. சூனியத்தோட ஒரு தலீல் இது இங்க தான் பேசணும், வேற எங்க பேசுறது? அப்ப சொல்லணும். ஆயிஷா ரலியல்லாஹு வந்து யாரு அவங்க போய் சொன்னாங்களா, உருவா போய் சொன்னாரா, ஹிஷாம் சொன்னாரா? ஏன்னா மத்த வந்து 12 பேர் இருக்கிறாங்க. ஈசா இருக்கிறார், லைஸ் இருக்கிறார், அபூ உஸாமா இருக்கிறார், அனஸ் இப்னு இயாத் இருக்கிறார், உருவா இருக்கிறார், சுஃபியான் அப்துல்லா இப்னு நுமைர் இப்னு இருக்கிறார், யஹ்யா மஅமர் ஹம்மாத் இப்னு உஸாமா உஹைப் அலி இப்னு முன்சிர். இப்ப இவ்வளவு பேர் அறிவிச்சுக்க, இவங்க பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்தவங்க, ஏக காலத்தை அறிவிச்ச ஆக்கள். அப்ப இவங்களை யாரும் இட்டுக்கட்ட வாய்ப்பில்லை. இட்டுக்கட்டினா மிக நிச்சயமாக பாரிய முரண்பாடு வரும். ஆக ஒன்னு இத உருவா போய் சொல்லி இருக்கணும், அல்லது ஹிஷாம் போய் சொல்லி இருக்கணும், அல்லது இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் இமாம் நசையும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணி இருக்கணும். யாரு பொய் என்றதை நீங்க கண்டிப்பா இந்த சபைக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா மக்கள் ரெண்டு தரப்புல மக்கள் தெளிவுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க. இந்த பொறுப்புணர்வோட விவாதிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்ததாக இஃபுக்கை பற்றி அவர்கள் எடுத்தார்கள். இஃபுகா வந்து இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற ஒரு வேலையை பார்த்துக்கிறாங்க. ஆயிஷா நாகியோடு சம்பந்தப்பட்ட செய்தியை சிஹரோடு சம்பந்தப்பட்ட செய்தியோடு முடிச்சு போட்டிருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட அறிவு லட்சணம். இப்போ இதில் நீங்கள் பொதுமக்கள் என்னதை புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், இஃபுக்குடைய விஷயத்தில் இவங்க எந்த தல்கஃபுமா யௌஃபிகூன் என்று எந்த வசனத்தை ஆதாரம் காட்டினார்களோ அந்த வசனம் வித்தையை பற்றி பேசவில்லை, சிஹரை பற்றி பேசக்கூடிய வசனம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அங்கு அவங்க அதை வித்தை என்று மொழிபெயர்ப்பாங்களா இருந்தா நான் கேட்குறேங்க, அந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா என்னத்தை சொல்லி காட்டுறான்? ஃபிரௌனுடைய சபையில் சூனியக்காரையெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, தடிகளையும் கயிறுகளையும் கீழே போடுறாங்க. அது வந்து வெறுமனே ஒரு மேஜிக் வித்தை தான் என்றிருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? ஹிஹின்னு சிரிச்சு கொண்டு இருந்திருக்கணும். ஏன் அப்படியே கையை கட்டிக்கொண்டு சூனியக்காரனை பார்த்து அப்படி ஒரு கேலி சிரிச்சு கொண்டு, பாருங்க பெருசா வந்துட்டாங்க வித்தை காட்டுறதுக்கு, என்னோ செய்ய போறாங்களா, பாப்பமே உங்களோட வித்தைய என்று இப்படி சர்வ சாதாரணமாக சிரித்த வண்ணம் மூசா நபி இருந்திருக்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்லி காட்டுகிறது? அவர்கள் கயிறுகளையும் தடிகளையும் கீழே போட்டு அது அப்படியே கண்களுக்கு இல்லாத ஒன்றை இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை பிரமையை ஏற்படுத்தியவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தார், சுற்றி இருப்பவர்களும் பயந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் சிரிக்க வேண்டிய இடத்தில் வித்தையை காட்டி ஒரு வித்தை காட்டுறாங்க சபையில. அவன் மூசா நபி அந்த இடத்துல போய் சிரிச்சு கொண்டே வைத்து அந்த வித்தையை அப்படியே கையில எடுத்து அதை இப்படி மக்களுக்கு மத்தியில உடைச்சு காட்டி, பாருங்க இது வித்தை, இதுல ஒண்ணுமே இல்லை, இது வந்து சுத்த பொய்யான ஒன்று என்று ஒரு நொடியில் அந்த சூனியத்தை அந்த வித்தையை இது பொய் இது போலி என்று மூசா நபியினால் நிரூபித்திருக்க முடியும். அப்படி செஞ்சாங்களா? அப்படி செய்யவில்லையே, அல்லாஹ் அப்படி சொல்லவில்லையே. அந்த அந்த உங்களுடைய வாதப்படி வித்தையை போட்டால் சிரிக்க வேண்டிய மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள் என்று அல்லவா வருகிறது, சுற்றி இருந்த அனைவரும் பயந்தார்கள் என்று அல்லவா வருகிறது. ஒரு நொடியில் கையிலே எடுத்து இது வித்தை என்று தோலுரித்து காட்ட வேண்டிய இடத்துல அல்லாஹ்வே நீ பயப்படாத மூசா, ஒன்ற தடிய கீழே போடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் இது வித்தையா? ஏன் இந்த இருட்டடிப்பு மனோ இச்சையை ஏன் வித்தை என்ற பெயரில் அந்த இடத்தில் இடைச்செய்திகள் செய்கிறீர்கள்? இதைதான் நாங்க கேட்கிறோம்.
மக்களை பம்மாத்து காட்டி ஏமாத்தாதீங்க. அல்லாஹு தாலா மிக தெளிவாக அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். சிகருக்கு தாக்கம் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள், அதனால் தான். சபையோர் பயந்தார்கள், அதனால் தான். புலன்களை கட்டுப்படுத்துகின்ற அந்த மாயை தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற இல்லாத ஒன்றை இருப்பது போன்று புலன்களுக்கு சித்தரிக்கின்ற அந்த தாக்கம் சூனியத்துக்கு உண்டு. அதை சொல்லக்கூடிய வசனத்தை எப்படியெல்லாம் திரிவுபடுத்துறான்னு பாருங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, இந்த 2:102 வசனம். இந்த 2:102 வசனத்துல இவர்கள் செய்யக்கூடிய ஏராளமான பித்தலாட்டங்கள் இருக்கிறது. இப்ப அந்த ஒவ்வொரு பித்தலாட்டத்தையும் தில்லுமுள்ளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தோல்வித்து கொண்டு வருகிறோம். அதுல குறிப்பான சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். முதலாவதாக இமேஜ் நம்பர் 4 போடுங்க. இமேஜ் நம்பர் 4. இதுல இவங்க சகோதரர் பிஜே அவர்கள் தன்னுடைய தர்ஜுமாவுல இந்த 2:102 வசனத்துக்கு எப்படியெல்லாம் பித்தலாட்டம் செய்திருக்கிறார் என்பதை நீங்க பாருங்க. 2:102 வசனத்துல ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். சூனியத்தை ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சுலைமான் நபிக்கும் சூனியத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, சூனியத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். வமா உன்சில பாபிலோனில் உள்ள ஆரூத் மாரூத் என்ற அந்த 2 வானவர்களுக்கு அருளப்பட்டதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் வாவு தஃப்சீராக அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தது இந்த ஆரூத் மாரூத்துக்கு இறக்கப்பட்ட அந்த கலையைத்தான், அதுதான் சூனியம் என்று குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்க, இவங்க என்ன செய்யறாங்க? இந்த ஆரூத் மாரூத்தை பல 4-5 வசனங்களுக்கு முன்னாடி வைத்து கட்டன் பேர் செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மலக்க அப்படியே ஷைத்தானாக்கி, ஷைத்தான் அப்படியே மனித ஷைத்தானாக்கி, இப்படி இல்லாத தில்லுமூலு கட்டன் பேஸ் வேலை எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது ஹாரூத் மாரூத்துடைய விஷயத்தில் இவர்கள் செய்த முதலாவது தில்லுமுள்ளு என்பதை சொல்லி காட்டுறேன். கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு மலக்கினுடைய கண்ணியத்தை இவர்கள் பாதுகாக்கிறார்களாம். அதையும் கூட கொஞ்சம் தோலுரிக்கணுமா இல்லையா? இமேஜ் நம்பர் 3 போடுங்க. 2-3. இது திருக்குர்ஆன் விளக்கம் 3 போடுங்க. இதுல பாருங்க, இத்தகைய இயல்பு படைத்த வானவர்கள் இன்னொரு முறை எப்படி இறைவனிடம் ஆட்சேபனை செய்திருப்பார்கள். மலக்குகள் ஆரம்பத்தில் ஆட்சேபனை செய்த போது அவர்களுடன் ஷைத்தான் இருந்தான். மேற்கண்டவாறு ஆட்சேபனை செய்யுமாறு அவர்களை அவன் தூண்டிவிட்டிருக்க முடியும். இது என்ன சொல்றார் சகோதரர் பிஜே? மலக்குகளுக்கு கொடுக்கிற அந்தஸ்து. எந்த மலக்குகள் அந்தஸ்தை காப்பதாக நாடகமாடி ஹாரூத் மாரூத்தை ஷைத்தானாக மனிதனாக சித்தரிக்க முனைந்தார்களோ, அந்த பிஜே இந்த இடத்துல என்ன செய்யறாரு? மலக்குகளை ஷைத்தானே வழிகெடுத்துட்டானா. மலக்குகள் அல்லாஹ்விடம் ஆட்சேபனை செய்யறதுக்கு எது காரணமா? ஷைத்தானோட அப்படியே ஒன்னா இருந்தாங்களா இல்லையா? ஷைத்தான் இவ்வாறு செய்ய தூண்டி விட்டான். அப்ப மலக்க கூட கெடுக்கிற அளவுக்கு ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறான். ஏதோ மனுஷன் மாதிரி இந்த மலக்குகளை ஆக்கியிருப்பதை பார்க்கிறோம். இது இவங்க 2வது தில்லுமுள்ளு. அதே போன்று இந்த ஆரூத் மாரூத் விஷயத்துல நாங்க ஒரு கேள்வியை இவங்கள்ட்ட கேட்கிறோம். என்ன கேள்வி? அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான்? யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, சூனியத்தை ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? அது குஃபுரா இல்லையா? முதலாவது குஃபுரை கற்றுக் கொடுத்ததாக சொல்லுகிறான். 2வது, இந்த ஆரூத் மாரூத் என்பவர்கள் மக்களுக்கு கற்பிக்கிற நேரம் எதை சொல்லி கற்பித்தார்கள்? ஃபலா தக்ஃபூர், நீங்க இந்த கலையை கற்று நீங்க காபிராகி போய்விடாதீர்கள் என்று எச்சரித்ததாக வருகிறது. 3வது, அந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன வருகிறது? அவர்கள் ஈமான் கொண்டிருக்க கூடாதா? அல்லாஹ்வை அஞ்சிருக்க கூடாதா? அவர்கள் எதை விட்டு எதை வாங்கினார்களோ அது அவங்களுக்கு மிக கெட்டது, மறுமையில எந்த பாக்கியமும் இல்லாதது என்று எல்லாம் அல்லாஹ் எதை சொல்றான்? பின்னாடியும் அந்த மக்கள் கற்றுக்கொண்டது ஈமானை இழக்க செய்யக்கூடிய ஒரு குஃபுரை தான் கற்றுக்கொண்டாங்க என்று சொல்றானா இல்லையா? அவ பின்னாடி ஏற்பட்ட விளைவும் குஃபுரு. மலக்குகள் ஹாரூத் மாரூத் எச்சரித்ததும் நீங்க குஃபுரை கற்காதீர்கள் என்பது, ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்ததும் குஃபுரு என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இந்த மூன்றையும் ஒன்னா இணைச்சா நல்லா விளங்குதா இல்லையா? இது சூனியத்தை கற்றுக் கொடுப்பதை பற்றி முழுமையாக பேசக்கூடிய வசனம், ஒரே செய்தியினுடைய அந்த தொடரை பேசக்கூடிய வசனம். அப்ப இந்த வசனத்துல இத்தனை தில்லுமுள்ளுகளை இந்த சகோதரர் பிஜே அவர்களும் இவர்களுடைய அமைப்பும் செய்திருப்பதை பார்க்க இது முதலாவது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஃபித்னா என்று சொல்லக்கூடிய வசனம். அவங்களோட தர்ஜுமால நீங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் எப்படி மொழிபெயர்த்தாங்க? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்லேயே, திருக்குர்ஆன் விளக்கம் புக்லேயே நீங்க பார்க்கலாம். இது போன்ற அவருடைய பல்வேறுபட்ட உரைகளை நீங்க பார்க்கலாம். பிஜே அவர்கள் பேசுவார்கள், ஃபித்னா என்பது சோதனை. ஆனா எப்ப மனோ இச்சை பிரகாரம் இவர்கள் வியாக்கியானம் கொடுத்தார்களோ அன்றிலிருந்து நாம படிப்பினையா இருக்கிறோம் என்று மலக்குகளை அப்படியே மனுஷனாக்கி படிப்பினையாக வியாக்கியானம் செய்து தில்லுமுள்ளு செய்திருக்கிறாங்க. இது மூன்றாவது விஷயம். நாலாவது, இவங்களுடைய தர்ஜிமால 102 வசனத்தை தில்லுமுள்ளு தான் பிஹி. இந்த பிகியை பொறுத்த மட்டும் அதுக்கு ஒரு நீண்ட வரலாறே இருக்குது. ஆரம்ப காலங்களில் பிகி என்று சொன்னால் அதன் மூலம், சூனியத்தின் மூலம் என்று தெல்ல தெளிவாக சகோதரர் பிஜே மொழிபெயர்க்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாரு? இந்த சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்று கருத்து மாறியவுடன் தன்னுடைய தர்ஜுமாவில பிகியே தூக்கிட்டாரு. அந்த கிணறையே காணோண்டுவாங்களா இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு என்ன இல்லை, பிகிய குர்ஆன்ல இல்லை. அதுக்கு பிறகு நிறைய உலமாக்கள் சுட்டி காட்டி சண்டை பிடிச்சி எழுத்துல எல்லாம் ஃபைட் பண்ண பிறகு பிகி திடீர்னு வருவடி காணாம போன கிணறு இவ சபைக்கு வருகுது. என்னடா 10 வருஷமா காணாம போன பிகி திடீரென்று வந்து விட்டது என்று பார்த்தா யாரோ இன்னொரு புதிய ஆய்வாளர் ஒரு ஆய்வை பிஜேக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஆய்வு என்னவா? ஃபாவு சபபியா. அந்த சட்டம் வந்தவுடன் ஆஹா, இத்தனை நாள் மனசுக்கு நெருடலாவே இருந்தது, இப்ப நல்ல பாயிண்ட் ஒன்று கிடைத்து விட்டது என்று சொல்லி காணாம போன பிகிய பிஜே அப்படியே கொண்டு வந்துட்டாரு. இதுதான் பிகியினுடைய வரலாறு. அப்ப இங்கேயும் இத்தனை தில்லுமுள்ளுகளை தனக்கு தோதுவான இடத்தில் தனக்கு ஏற்றாற் போன்று பிகியை சேர்ப்பதும் பிகியை நீக்குவதும் ஒரு வசனத்தை இல்லாமலாக்குவதும் அதை இணைப்பதும் இவருடைய கைவந்த கலை என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதாவது இந்த வீடியோ சம்பந்தமாக கேட்டாங்க. முழுசாக வீடியோ எனக்கே தரலை, இப்போ தான் நானே பார்க்குறேன்னு சொன்னாங்க. இந்த லட்சணத்தில் இருக்கிற ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் மக்கள் மத்தியில் பரப்ப கேட்குறாங்க. கொடுக்கலாமா? என்னமோ இவர்கிட்ட வீட்டில் பண்ண வீடியோ நாங்கள் திருடி வச்ச மாதிரி. இவர் ஒரு ஆய்வு இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு உளறலை சொல்ல நேரத்தில் என்னன்னு முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்டு வீடியோ பண்ணி கொண்டது நாங்கள். இந்த வீடியோ நாங்கள் ஜமாத்தால் நாங்கள் தான் செஞ்சோம், எங்கட கட்டுப்பாட்டில் தான் நடந்துச்சு. இதை வெளியிடுறதா இல்லையான்றது ஜமாத்தான் முடிவு செய்யணும். இப்படிப்பட்ட ஆபாசங்களையும் அநியாயத்தையும் கட்டுக்கதைகளையும் மனோச்சையும் வையை மறுக்கக்கூடிய கருத்துக்களையும் அகீதா விட்டு வெளியே போகக்கூடிய கருத்துக்களையும் மக்கள் மத்தியில் பரப்புறதுக்கு கெஞ்சுறாரு. கொடுக்கலாமா? இது கொடுக்க முடியாது, கவுன்சிலிங் மட்டும்தான் கொடுக்க முடியும், அது சொல்லியாச்சு. அடுத்ததா 202க்கு வராங்க. இந்த வாவு தஃசீர் என்று சொன்னாங்க. சொல்லும் போது நாங்க வாவுல் அத்துப்புக்குரிய சில வசனங்களை காட்டினோம். என்ன காட்டினோம்? தெளிவாக சொன்னோம், குல் அத்தியுல்லாஹ் வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கன்னு வருது, அங்கே வாவு வருது, இது வாவு தஃசீரா. அப்ப என்ன சொன்னாங்க? இல்ல அது வாவுல் அத்துஃபு, இவங்களுக்கு அரபி தெரியாம இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னங்க. இதே தான் திருப்பி நாங்க கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? வாவுல் அத்துஃபுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? நீங்க இல்லாத மாதிரி அது வாவு தஃசீர் மட்டும்தான் வர்ற மாதிரி நாங்கள் வாவுல் அத்துஃபாக மொழிபெயர்க்கிறோம், நீங்கள் வாவு தஃசீர் என்றீங்க. அது கூட இலக்கணத்தில் கேட்டோம், காட்டல. வாவு தஃசீர் என்று நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, மறுக்கல. நாங்கள் வாவுல் அத்துஃப் என்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்க எந்த மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் பேசுகிறோமோ அந்த அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம். உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குது, அனுமதி இருக்குது. அதே மாதிரி நீங்க மொழிபெயர்த்தீங்களே வாவு தஃசீர் என்று, அதுல நாங்க இப்ப கேள்வி கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பதில்? நீங்க சொல்றீங்க வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ர, சிகரை கற்றுக் கொடுத்து அவங்க காபிர் ஆயிட்டாங்க சைத்தான்கள் சொல்லிட்டு அடுத்து என்ன வருது? வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத், பாபிலோன்ல ஹாரூத் மாரூத் என்ற இருவானவர்களுக்கு அருளப்பட்டதையும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் இதுதான் அதுதான் சிஹ்ரு தான் அது என்று சொல்றீங்க. சரி, நாங்க கேட்கிறோம், இந்த வானவர்களுக்கு குஃப்ரை போதிக்கக்கூடிய இந்த சிஹ்ரை அருளியவன் அல்லாவா? அல்லாஹ் தான் அருளினானா? தன்னைத்தானே மறுப்பதற்கு, தன்னைத்தானே நிராகரிப்பதற்கு அல்லாஹ் வஹி அறிவிப்பானா? அல்லாஹ் மேல இட்டு கட்டுறாங்க. வானவர்களை காப்பாத்த போறேன்னு நினைச்சு அல்லாஹ் மேல இட்டு கட்ட போயிட்டாங்க.
இது ஒரு வானவர் குஃப்ரை பரப்புவாரா, குஃப்ரை எத்தி வைப்பாரா, அல்லாஹ் தன்னை நிராகரிப்பதற்காக வழியை அறிவிப்பானா? இதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? அப்ப விளங்குது, அக்கீதால பிழைக்குது, அப்ப இந்த கருத்து வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்க வாதப்படியே, நீங்க வைக்கிற மொழிபெயர்ப்பு படியே வானவர்கள் ஆருத் மாருத் சிகரதான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு வைங்க. அடுத்தது என்ன வருது? ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா, எனவே அவர்களிடமிருந்து வேறொன்றை கற்றுக் கொடுத்தாங்க. மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவி மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள். எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகு அதையே கற்றுக்கொண்டதா சொல்றீங்க. இது உணர்வா இல்லையா? ஒரு தந்தை மகனுக்கு, என் அருமை மகனே சிகரெட் குடிக்காதே, கேன்சர் வரும், பேக்கெட்ல வேற போட்டு இருக்கிறா, பார்த்து திருந்துடா என்று சொன்ன பிறகு இவர்கள் சொல்கிறார்கள் எப்படி தெரியுமா? எனவே மகன் நன்றாக சிகரெட் குடித்தான். எச்சரிக்கை விட்ட பிறகு, ஐயா முன்னாடி போறீங்க கவனமா போங்க, ஒரு குழி இருக்குது ஐயா, விழுந்துருவீங்க, ஜின் கூட்டம் விழுந்து காயப்பட்டுறாதீங்க என்று சொல்லி அத சொல்ற அறிவுரை, எச்சரிக்கை வச்சாச்சு. அவங்க எப்படி வாக்கியத்தை முழுமைப்படுத்துறாங்க? எனவே முன்னால் சென்று அந்த குழியிலே விழுந்தார்கள். இப்படியா புரிஞ்சு கொள்றது? நீங்க சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு படியும் இந்த கருத்து வரலையே, அதை நிலைநாட்டலையே. அடுத்ததான் என்ன சொல்றாங்க? வலக்கது அலிமு லமனிஸ்தராஹு மாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், அதை யாரு விலைக்கு வாங்கி கொண்டாங்களோ மறுமையில அவங்களுக்கு எந்த ஒரு நட்பேரும் இல்ல. நட்பேர் இல்லைன்னு வந்து விட்டதே, எனவே அது குஃப்ரு தானே. நட்பேர் இல்லைன்னு வந்ததுனால குஃப்ரா? அது வந்ததுனால அவங்களுக்கு மறுமையில கூலி கிடைக்காது, நஷ்டத்தை அடைஞ்சாங்கன்றதுனால குஃப்ரண்ட் ஆகாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னமா ஹாதி லிபாசு மல்லா ஹலாகலஹு, யார் பட்டாடை அணிகிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே எந்த நட்பேரும் கிடையாது. உங்க வாதப்படி பட்டாடை அணிபவன் காபிரு. சொல்லுங்க இடத்துக்கு அப்ப பார்க்கணும் எதை பத்தி பேசுது? அங்கல குஃப்ரியத்தை பத்தி பேசல. அடுத்ததாக பெரியோர் ஆதாரமா பெருசா வச்சிட்டாங்க. என்னது? வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகூ லமசூபத்துன் மின் இந்தில்லாஹி கைருன், அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால், அவர்கள் இறைவனை அஞ்சிருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் கிட்ட கிடைக்கிற கூலி நல்லதுதானே. லவ்கானு யஅலமூன், விளங்க மாட்டார்களா? அப்படி என்று அந்த வசனத்தை வச்சு பாருங்கள், சூனியத்தை கற்றதனால்தான் அவங்களுக்கு ஈமான் போச்சு. இங்க அல்லாஹ் யாரை பத்தி பேசுறான்? வசனத்துல ஆரம்பம் என்னத்தை சொல்லுது? வத்தபஉ மா தத்துலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய காலத்தில் மனித சைத்தான்கள் ஓதியவற்றை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த இவர்கள் யார்? யூதர்களை பற்றி பேசுகிறது. அந்த யூதர்களுக்கு ஈமான் கொள்ளுடா, இறைவனை அஞ்சிடாண்டு அல்லாஹ் கேட்டா தப்பா? இதை எப்படி தெரியுமா புரியணும்? இவங்க பாருங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு உதாரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா பக்ரால சொல்றான், வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்ல், பூமியிலே குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் சீர்திருத்தம் செய்பவர்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பொய்க்காரன், எங்கடா நீங்க தான் குழப்பவாதின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்துல வைதா கீலலஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், மக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்களே என்று அவர்களிடம் கூறப்பட்டால், காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த பைத்தியக்கார கிறுக்கங்க ஈமான் கொண்டத மாதிரி நாங்க ஈமான் கொள்வோமா என்று கேட்பாங்க. இந்த வசன தொடர்ல பாருங்க, முதல்ல அல்லாஹ் குழப்பம் விளைவிக்காதன்னு சொல்றான், பிறகு அல்லாஹ் ஈமான் கொள்ள சொல்றான். நீங்க சொல்ற வாதப்படி பூமியில ஒரு ஃபசாதை செய்தாலும் காஃபிர் ஆகிடுவான், பூமியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் காபீர் ஆகிடுவான். இதுவா? இல்ல. அப்ப நீங்க இது இல்லன்னு சொல்ல, இதென்று சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி வசனத்துக்கு போங்க. முன்னாடி வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? வமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வமா ஹும் பிமுமினீன், யார் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு விட்டோம், வபில் யௌமில் ஆகிர், ஆகிரத்தையும் ஈமான் கொண்டு விட்டோம், வமா ஹும் பிமுமினீன், ஆனால் ஈமான் கொள்ளவில்லை. இது யாரை பத்தி பேசுது? முனாஃபிக்களை பத்தி பேசுது. முனாஃபிக்கள் குஃப்ர்ல தான் இருந்தாங்க. அந்த முனாஃபிக்கு தான் அல்லாஹ் ஃபசாதும் செய்ய வேணான்ட்டு பிறகு என்ன சொல்றான்? ஃபசாதும் செய்யக்கூடாது, ஈமானும் கொள்ளு. அவன் ஃபசாத் என்றாலே குஃப்ர் ஆகாது, ஃபசாத் என்றா தவறு செய்கிறான் என்று ஆகும். ஒருத்தன் இருக்கிறாங்க, அவன் நிறைய தவறுகள் செய்யறான், கொலை செஞ்சிட்டான். டேய் கொலை செய்யாதே, ஏன்டா இப்படி ஆக்கலை போயிட்டு கொண்டு போடுற அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனை கிடைச்சிரும் என்று சொல்லிட்டு சிகரெட் குடிக்காதே அப்படி என்றான். இப்ப தூக்கு தண்டனை கொலைக்குதான், சிகரெட்டுக்கா இல்ல. ஆனா அறிவுரை சொல்லும் போது தூக்கு தண்டனை அந்த கொலை செய்யறத பத்தியும் பேசும், சிகரெட் குடிக்க கூடாது என்ற அறிவையும் சொல்லும். பாரதூரமான விஷயத்தையும் எல்லாம் சொல்றான்.
குஃப்ரை வந்து சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, காபிர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறதையும் கற்றுக்கொண்டாங்க. அது வந்து சாதாரண விஷயம், அது குஃப்ருக்குரியது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாம தான், விளக்கம் புரியாம தான் சொல்றாங்க. பிஹிய பிஜே மறைத்து விட்டார். யார் மறைச்சா? 10 வருஷமா காணுமாம். கிணத்தை காணும் மாதிரி பிஹி 10 வருஷம் காணும். யாரு காணாண்டா? இவர்கள் எப்போது நம்முடன் இருந்தார்களோ இதே சகோதரர் பிஜே அவர்களுடைய தர்ஜுமா வச்சு பிக்கு விளக்கம் கொடுத்தவர் யாரு இருக்கிறாரு? நெருடல் தான் விளக்கம் கொடுத்துச்சு. என்ன முனாஃபிக்தனம் தானுங்க. ஒண்ணு இல்ல, என்ன இடையில சொருவினீங்க, ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டாங்களா? முனாஃபிக்தனமா நடந்து இப்ப பிஹி காணாம போச்சு. இது ஒரு வழிகேடுன்றதை பார்க்கிறோம். அடுத்ததா என்னது? கற்றுக் கொடுத்தார்களா இல்லையா? கற்றுக் கொடுத்தார்கள் இல்லைன்றத ரெண்டும் சேர்ந்து வருது. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர, சூனியத்தை கற்றுக் கொடுத்து சைத்தான்கள் காபிரானார்கள். ஆனா ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, எனவே அது அல்லாத கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதை கற்றுக்கொண்டார்கள். நாஸ் அப்ப என்ன வருது? கற்றுக் கொடுத்தார்கள் என்ன வருது, கற்றுக்கொள்ளவில்லை என்ன வருது. முரண்பாடா? நல்ல ஜாலி ஆகுது. ஜின் கதை மாதிரி இப்ப பெரிய ஒரு சந்தோஷம் கிடைச்சிருச்சு. அதே அல்லாஹ் சொல்றான், இங்க யுஅல்லிமூன என்பதனுடைய லமீர் அந்த நாசை தான் மீளுமா? அப்படித்தான் நீங்கள் முடிவெடுப்பீர்களா? அகீதாக்கு ஏத்த மாதிரி மொழிபெயர்க்க மாட்டீங்களா? அப்படி நீங்கள் நாஸ் என்று வந்து விட்டது, எனவே மனிதர்கள் என்று வருகிறது, கற்றுக்கொண்டார்கள் என்று வருகிறது, அதுதான் இதுதான் அது என்று சொல்வீர்கள் என்றால் இந்த ஒரு வசனத்தை தாரன். இப்ப நீங்க பதில் சொல்லணும். என்னது? அல்லதீன கால லஹுமுன் நாஸ், மனிதர்களுக்கு சொல்லப்பட்டால் இன்னன் நாஸகது ஜமஊலகும், மனிதர்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபக்ஷவும், அவர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபஸாதஹும் ஈமான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றார். இப்ப இங்க வருது கால லஹுமுன் நாஸ், மனிதர்கள் சொல்வார்கள் இன்னன் நாஸகது ஜமஊலகும், மனிதர்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள். அப்ப இதை எப்படி சொல்லிக் கொள்ளணும் தெரியுமா? இவங்கட பாஷையில, ஏய் உனக்கு எதிரா நீ திறந்து விட்டாய். மனிதருக்கு எதிரா மனிதன் திரண்டுட்டானாம். மனிதர்கள் அழிக்கிறதுக்கு மனிதர்களே திரண்டுட்டாங்களாம். அப்ப ஆளாளுக்கு பார்த்து எங்களை அழிப்பதற்கு நாங்களே திரண்டு கொண்டோம் என்று கருத்து வருமே. அப்ப நாஸ் என்று ரெண்டு சாவரை பத்தி பேசுறதா புரிஞ்சு கொள்ளணுமே. இந்த மாதிரி அல்லிமூனையும் அல்லமூனையும் புரிந்து கொள்ள உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னா சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. போற போக்குல சாமிரிய சூனியக்காரன்ட்டாங்க. இப்ப தஜ்ஜாலையும் சூனியக்காரன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் சூனியக்காரன் என்று சொன்னாலும் சொல்லுவாங்க. எந்த சாமிரிய சூனியக்காரன் என்று சொன்னவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சூனியக்காரன் என்று சொன்னாலும் சொல்வார்கள். சாமிரி தெளிவா சொன்னான், வக்கதாலிக சவ்வலத் லி நஃப்ஸி, இப்படித்தான் என்னுடைய மனது எனக்கு தோண்டிச்சு. இதுதான் மிளகம். அடுத்தது இப்னு சையாத் சொன்னாங்க. இப்னு சையாத் வந்து அரிச பார்த்தான்னு வருது, அது வந்து ஷைத்தானுடைய அரிசை தான் பாக்குறீங்கன்னு நபிகள் நாயகம் கேட்டாங்க. வேற என்ன பாக்குறேன்னு கேட்டாங்க. அப்ப உண்மைப்படுத்தி விட்டார்கள் என்று ஹதீஸ்ல வந்துச்சா. ஹதீஸ் எப்படி சொல்லுது? குள்ளி தாலைக்க, உனக்கு குழம்பி போயிருக்குது, நீ குழப்பத்தில் இருக்க தானே நபிகள் நாயகன் தீர்ப்பு வழங்கினாங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். ஜின்கள் எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி நினைச்சு பார்த்து கொண்டு என்ன செய்றீங்க, என்ன பாக்குறீங்க? ஜின் கூட்டத்தை பாக்குறேன். அப்படியா? ஜின்களுக்கு அரிசும் இருக்குதோ? ஆமா அரிசும் இருக்குது, பல பலன் இருக்குது. அதை நாங்க நையாண்டி பண்ண கேட்கறத, அதை வந்து தப்பென்று சொல்றதுக்கு சுட்டி காட்ட கேட்கறத அதே ஆதாரமா பேசுறாங்க. நாங்க ஏத்துக்கொண்டு அர்த்தம் இல்ல, அது நையாண்டி பண்ணுவதற்காக சொன்னது. இந்த மாதிரி தான் இப்னு சையாதுடைய விஷயத்தில் அவன் கண்டதா சொல்றானே, கண்டதற்கு அவனுக்கு மறைவான ஞானம் வழங்கப்பட்டு விட்டதென்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்றா ஏற்றுக்கொள்வோம். சொன்னார்களா? அவங்களே குழப்பம் என்றாங்க. நபிகள் நாயகம் குழப்பம் என்றது இல்ல, அவன் அறிந்து கொண்டது உண்மைதான், நிஜத்தில் தான் அறிந்து கொண்டான் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, மண்டைக்கு முளைக்கு சம்பந்தம் இல்லை என்று விலகுது. அடுத்து தம்பி என்ன செஞ்சாருன்னு கேட்டா, லாயுஃப்லிஹு சாயிரு ஹைசு அதாவை கேட்டோம். கேட்ட நேரத்தில் மூசா நபியுடைய செய்தியை சொல்லி அந்த இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய சக்தி இருந்துச்சு, அதனால சூனியம் ஜெயிக்காது. அப்ப நாம திருப்பி என்ன கேட்டோம்? அப்ப முகமது நபிக்கு ஜெயிக்கலையா, முகமது நபி அல்லாஹ் காப்பாத்தலையான்னு கேட்டோம். அதுக்கு தம்பி பதில் சொல்ற பேர்ல சேம் சைட் கோல் ஒன்று போட்டாரு. என்ன போட்டாருன்னு கேட்டா, இப்ப சிரிப்பாரு பாருங்களேன் கேவலமா, அது வேற செய்தி. என்னன்னு கேட்டா, எப்பயுமே என்ன விளங்கன்னு, நான் கேட்ட கேள்வி அப்ப ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் காப்பாத்தலையான்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல இத போய் கேக்குறீங்க, எத்தனை நபிமார்களை கொன்றுக்காங்க தெரியுமா? அட ஒருத்தரை காப்பாத்தலையான்னு கேட்டதுக்கு எத்தனை பேர் அல்லாஹ் கைவிட்டான் தெரியுமாங்கிறான். ஒருத்தரை கைவிட்டதை கேட்டா இன்னும் 10 பேரை கைவிட்டுருக்கான்னு சொல்றது பதிலா எங்கட கேள்வி என்ன? நீ வந்து இங்க போட்டிக்கு வந்ததுனால அல்லாஹ் நிக்கிறான் அந்த இடத்துல, அதனாலதான் தோத்து போனாங்க சூனியக்காரங்க.
இதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல சூனியக்காரன் ஜெயிச்சுட்டானேன்னு கேட்டா அது எத்தனை நபிமார்களே கொண்டாங்கன்னு இவர் அவர் உட்கார்ந்துக்கிட்டு ஜெயித்தல் என்பது வேறு, பழித்தல் என்பது வேறு. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரு விவாதம் பண்ணுங்க, பண்ணி எது முடிவுண்டு வாங்க, அதுக்கப்புறம் நாம பார்த்துருவோம். ஏன்னு கேட்டா நாங்க கேட்கிற கேள்வி ஒன்று நீங்க சொல்ற பதில் ஒன்று வேறையா இருக்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேட்டர்ல இவர் மேஜிக் கேட்கிறாரு. அதே லா யுஃப்லிஹு சாயிரு ஹைசு அத்தால இந்த இடத்துக்கு மேஜிக்னு சொல்லி நீங்க பொருள் வைப்பீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, எதிர் தரப்பு நல்லா கடுப்புல உச்சத்தில் இருக்கிறாங்கன்னு மட்டும் விளங்குது. ஏன்னு சொன்னா வாதத்திற்கு பதிலில்லாத போற நேரம் எப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு பாருங்க. இதை பேச்சல்ல தடுமாற்றம். அதாவது நான் ஆதாரத்தோடு சொல்லி கொண்டு வாரேன். சகோதரர் பிஜே அவர்கள் ஆரம்பத்தில் பிகியை மொழிபெயர்த்தாரு. அதுக்கு பிறகு பல வருடங்கள் பியை மொழிபெயர்க்காமல் விட்டு விட்டார். இதுக்கு பதிலளிக்கிறார்கள். எப்படி பதிலளிக்கணும்? இல்லை, நீங்க சொல்வது சுத்த பொய், இதோ இத்தனை எடிஷன்கள் வந்திருக்கிறது, அத்தனை எடிஷன்களை பிகி மொழிபெயர்த்து தான் இருக்கிறாரு, இப்படிதானே பதிலளிக்கணும். இதான புத்தி உள்ள அறிவுபூர்வமான அணுகுமுறை. அதை விட்டு விட்டு முனாஃபிக் எங்களோடு இருந்த நேரம் ஒரு மாதிரி பேசிவிட்டு இப்ப பாருங்க உங்களோடு இருந்த நேரம் அப்படிதாங்க பேசினோம், அப்படிதான் பேசினோம். அந்த வழிகேட்டோடு இருக்கிற எல்லாரும் அப்படிதான் பேசிக்கொண்டிருந்தோம். நான் இருந்தோம், எல்லாரும் இருந்தோம், நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் எப்படி ஹிதாயத்தை தந்து விட்டானோ இது மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தருவான். நாங்க நல்ல எண்ணம் வைக்கிறோம். எனவே இதை சொல்லிக்கொள்றோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, சாமிரியுடைய விடயத்தை எடுத்தார்கள். சாமிரியுடைய விடயத்தில் சூனியக்கான் என்று சாமிரிக்கு சொல்லிவிட்டார். சில இடங்கள்ல வார்த்தையில சில சலுகைகள் ஏற்படும். இப்ப நீங்க கூட பேசுற நேரம் அப்துல் ராசிக் கூட பேசுற என்ன சொன்னாரு, இந்த இப்னு சையாதுடைய செய்தியை நாம சொல்ற நேரம் அவன் ஷைத்தாண்ட அரசனையை பார்த்தான்னு நாங்க ஹதீஸ் எடுத்து காட்டுறோம். இவரு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் அரசை பத்தி பேச நீங்க சொன்னீங்களா இல்லையா? அதை நாங்க குற்றமா பிடிச்சோமா இல்ல நாங்க புரிந்து கொண்டோம்? இல்ல, அவர் சொல்ல வந்ததை தப்பா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தான் சில இடங்கள்ல வார்த்தை சலுகைகள் ஏற்படும். அதை ஏதோ பூதாகரமா குற்றம் பிடிச்சிட்டாங்க. இது ஒரு வாதமே கிடையாது, இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன, இவங்க இந்த தர்ஜுமாவில் செய்யக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான தில்லுமுள்ளு அதை சொல்லி கொண்டு வரோமா இல்லையா? வீடியோ நம்பர் 8 போடுங்க. சொல்லுங்க, ஒரு பொருள் நம்ம எச்சரிக்கை விளக்கத்தை தேர்ந்தெடுத்தோமையானால் சிகர கத்து குடும்பம் எச்சரிக்கை பண்ணாங்க. அப்ப வேணா வேற ஏதாவது சொல்லுங்க. ஒரு பொருள் நம்ம எச்சரிக்கை பண்ண செய்வோம், வெடிகுண்டு கேட்கறான், அட வெடிகுண்டு அறுபது வாங்கிட்டு போட சொல்ல மாட்டேன். அது மாதிரி தான் வெடிகுண்டு வைக்கணுங்கிறான், அட வெடிகுண்டு உன்னே கூட காலி பண்ணி போடுவேன், நீ வெடிகுண்டு வாங்காத, கத்தியனை வாங்கிட்டு போ இப்படின்னு சொன்னா எப்படி அர்த்தம்? அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல டேஞ்சரான விஷயம் குஃபுராக்குறது வெடிகுண்டு மாதிரி. குஃபுராக்கிறேன் இஸ்லாத்தை விட்டு போயிருவேன் வேற ஒண்ணு எப்படி சொன்னாங்கிறோம். எதனால இதை சொல்றோம்? இப்படி சொன்னால் எல்லா வசனம் ஒத்து போகுது. சிகர்னால் ஒண்ணு செய்ய முடியாது, சிகரை கொண்டு எந்த காரியம் செய்ய முடியாது. அது போக அதுல அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தைன்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னு கேட்டா, கணவன் மனையை பிரிப்பதை கற்றுக்கொண்டார்கள் சொல்லாம எதன் மூலம் கணவன் மனை பிரிக்க முடியும் அது சிகர் எப்படி வார்த்தைப்படுவான். எப்படி எல்லாம் சொல்றான்னா மென்குமா அந்த ரெண்டு பேரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் மா ஒன்றை யுஃபர்ரிகூன பிஹி எதை கொண்டு பிரிப்பார்கள் அந்த ஒன்றை பைனல் மரியு ஜௌஜிஹி கணவன் மனைவிக்கு மத்தியில எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை கற்றுக்கொண்டார்கள் வேற ஒரு பொருளாக எல்லாம் சொல்லி காட்டுறான். சிகரை கற்றுக்கொண்டார்கள் எப்படி இருக்கு, அந்த சிகரில் கணவன் மனைவி பிரிப்பதை கற்றுக்கொண்டார்கள் சொல்லியிருப்பான். அப்ப இந்த கணவன் மனைவி பிரித்தல் என்கிற ஒரு கலையை கற்றுக்கொண்டது உண்மை, அது சிகர் அல்ல. சிகராக இருக்குமே ஆனால் சிகருக்கு இந்த தாக்கம் இருக்கும் என்று வருதுல, இது எல்லாத்தையும் பாதிச்சிடும். அது போக இன்னொன்னு பார்க்கணும், அவன் சிகரை கத்துக் கொடுக்க வர்றான்ல காபிரின்றான், காபிரா போனாலும் பரவாயில்ல கத்துட்டா அப்படின்னு ஒருத்தன் வர்றதா இருந்தா இந்த சின்னதைய கத்துக்கிடுவான். கணவன் மனையை பிரிக்கிறது சாதாரண விஷயம், உசுரோடு இருக்கணும் சாவடிக்கணும் அதை கத்துக்கிடுவானா இதை கத்துக்கிடுவானா? சிகர்ல பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குதுல்ல, அதை கத்துக் கொடுக்க வர்றாங்க. கத்துக் கொடுக்க சகோதரர்களே, இந்த வீடியோ நீங்க தெளிவா பாருங்க. இதுல சகோதரர் பிஜே என்ன சொல்றாரு, ஃபாவு சபபியா அடிப்படையில் அதை பிரிக்கிறாரு. அது தப்புன்னு நாங்க வாவு தப்சீரை வச்சே சொல்லிட்டோம். அது ஹாரூத் மாரூத் என்பது சூனியத்தை தான் கற்றுத்தந்தார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம்.
இப்ப இதுல இவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, அதாவது சிகர் என்றா இது வந்து குஃபுர் இல்லை, குஃபுரா இருந்தாலும் நாங்கள் இதைத்தான் கற்றுக்கொள்வோம் என்று இருக்குமே. ஆனால் அவங்க சின்ன விஷயத்தையா கற்றுக்கொள்வாங்க? ஒரு அணுகுண்டு இருக்கிற நேரம் கத்தியே எடுப்பாங்க என்று சொல்லி ஏதோ சின்ன விஷயம் காட்டுறாரு. இந்த கணவன் மனைவியை பிரிக்கிறது எல்லாம் அதெல்லாம் சின்ன மெட்டர், இந்த சப்ப மெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சின்னொரு மெட்டர். அதை விட பின்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதா இல்லையா, இந்த ஆகாயத்தில் மிதக்கிறது அப்படி இப்படி என்று சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஒரு பாவத்தில் இது சின்ன பாவம், இது பெரிய பாவம் என்பதை தீர்மானிப்பது யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வகை தீர்மானிக்க வேண்டுமா, அல்லாஹ்வினுடைய வகை தீர்மானிக்க வேண்டுமா, அல்லது பிஜேயுடைய மனோ இச்சை தீர்மானிக்க வேண்டுமா? இதை நம்முடைய கேள்வி. இது தெளிவான வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது, இப்லீஸுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலை. எந்த ஷைத்தான் கணவன் மனைவியை பிரிக்கிறானோ அவனை கிட்ட கூப்பிட்டு வச்சு நீ தாம்பா ஆளு என்று தட்டி கொடுத்து ஷைத்தான்கள் செய்த வேலையிலேயே நம்பர் 1 வேலையாக இப்லீஸை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய உச்சகட்ட ஒரு பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் கணவன் மனைவியுடைய பிளவை சுட்டி காட்டுறாங்க. வகி அந்த பாவத்தை சொல்கிறது. இவர் என்ன பார்க்கிறார் சகோதரர் பிஜே? அவருடைய மனசுக்கு அது படுகுது இல்லை, அவருடைய மனோ இச்சைக்கு அது செட் ஆகுது இல்லை. அது என்னது, இந்த சின்ன விஷயத்தை போய் அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லுவாங்களோ? இந்த மாதிரி மனோ இச்சை படி போனால் இப்படித்தான் போக நேரிடும். அப்ப முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தினுடைய அளவுகோல் நம்முடைய சுய சிந்தனை அல்ல, மனோ இச்சை அல்ல, வகிதான் அளவுகோல். அல்லாஹ்வுடைய தூதர் கணவன் மனைவியை பிரிப்பதுதான் மிகப்பெரிய ஷைத்தானுக்கு இன்பத்தை தரக்கூடிய பாவமாக சித்தரிக்கும் போது பிஜே தேவையில்லாத ஃபாவுசபியா மனோ இச்சை விளக்கத்தை கொடுத்து எப்படியெல்லாம் வகிக்கு மாற்றமாக அவர் உளறி இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறோம். இது அடுத்த தில்லுமுள்ளு. அடுத்தபடியா சகோதரர் பேசுற நேரம் சொன்னாங்க, எதிர்த்தரப்புல அந்த தஜ்ஜாலுக்கு கொடுக்கறது அனுமதி அதிகாரம் இல்லை, நாங்களும் அதான் சொல்றோம். இல்லாபி இதுன்னு இல்லா அல்லாட அனுமதியோட நடக்குது, சூனியக்காரனுக்கு அனுமதி தான். இதுல என்ன பெருசா, இது என்ன சொல்ல வராதே தெரியல. அடுத்த சப்ஜெக்ட் என்ன, நம்ம என்னமோ ஃபாவுக்கு சபபி அர்த்தம் சொன்ன மாதிரி அங்கால எதிர்த்தரப்புல சகோதரர் ராசிக் பேசுற நேரம் அந்த கருத்தை சொல்றாரு. ஃபாவுக்கு சபபி அர்த்தம் வச்சு நாங்க சொன்ன மாதிரி பேசுறாரு. நாங்க தான் அதை ஏத்துக்கவே இல்லையே, அந்த அர்த்தம் தான் வழிகேடு என்று நிரூபிச்சுட்டு இருக்கிறோமே. அடுத்தது வானவருக்கெல்லாம் குஃப்ரையே வானா, மிகப்பெரிய கேள்வி. தஜ்ஜாலுக்கு நீங்க அதை என்ன எடுக்கிறீங்க? தஜ்ஜால் சம்பந்தமா, அதே மாதிரி ஈசா நபி சம்பந்தமா, இந்த நபிமார்களுடைய அற்புதம் சம்பந்தமா வரக்கூடிய செய்தியெல்லாம் மீக்குதே, அது உங்க பார்வையில் குஃபுரே, அப்ப அல்ல ஏவி நானோ, அதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்தது பட்டாடை அணிபவனுக்கு நரக இந்த ஹலாக்கை பத்தி பேசுற நேரம் பட்டாடை அணிபவனுக்கு அது வந்திக்குதே, பட்டாடை அணிகிறப்ப ஓகேன்னு சொல்ல வரீங்களா? தண்டனையா இல்லையா? பட்டாடை அணிஞ்சவன் நரகத்துக்கு போவானா இல்லையா? அதை சொல்லுங்க. இதை நீங்க எங்க போறீங்க? அப்ப நரகத்துக்குரிய செயலா இல்லையா? அதை நீங்க தெளிவுபடுத்துங்க. அடுத்தது வந்து இந்த 102வது வசனத்துக்கு சொல்ற நேரத்தில் அடுத்த அவர் இன்னொன்று சொன்னார், லமீர் யுஅல்லிமூன நாஸலுள்ள லமீர் அங்கே மீளுகிறது. அந்த போன விவாதத்தில் பார்த்தீங்க, லமீர் மீறல விஷயத்தில் என்ன சொன்னாங்க? அடிப்படை அறிவு கூட இல்லை, லமீர் பக்கத்தில் தான் மீளும், அந்த அரபி சட்டம் கூட தெரியாது இவர்களுக்கு அப்படின்ட்டாங்க. இப்ப அவருக்கு மாத்தி பேசுறாரு, அவருக்கு பதில் சொல்லிக்கிறாரு. இங்க வந்து யுஅல்லிமூன நாஸலுள்ள தெளிவா இதைத்தான் பேசுகிறது, சம்பந்தம் இல்லாம எங்கேயோ கொண்டு போய் கோக்குறாரு. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த வசனத்துல தெளிவா வருது. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது அதைத்தான் பேசுகிறது. எப்படி இந்த வலவ் ஆமனு வத்தகு இதெல்லாம் எதை சொல்லுதுன்னு கேட்டா குஃபுரை, அந்த வசனத்துடைய குஃப்ரை தான் சொல்லுது, அதுக்கு கீழே தான் வருதுன்றோம். சம்பந்தமே இல்லாம அந்த பிஜே மொழிபெயர்ப்பாரு, அது மாதிரி இந்த மொட்டை தலைக்கு முனங்காலுக்கு முடிச்சு போடுறது அந்த வேலையை இங்கேயும் செய்யறாங்க. அல்ல தெளிவா வருது, மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிக்கிற சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள். வமாஹும் பில்வாரீன பிஹி மின் அஹத், அதால் எந்த ஒருவருக்கும் அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது, இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர. வயத்தஅல்லமூன மா யதுர்ருஹும், அவங்களுக்கு தீமை தாரத்தை அவங்க கற்றுக்கொண்டார்கள். வலா யன்ஃபவுஹும், அவர்களுக்கு நன்மை தராத கற்றுக்கொண்டார்கள். வலகத்
அலிமு அவர்கள் அறிந்தார் லமன் இஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக் எதை விலை கொடுத்து வாங்கினாங்களோ அதுல ஆகிராவுல அந்த எதை பத்தி பேசிட்டு வருது முன்னுக்குள்ள அந்த சூனியத்தை பத்தி பேசிட்டு வருகிறது அதை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துல ஆகிராவுல அதுல எந்த ஹலாக்கும் இல்லை வல பேசமா ஷரௌபிஹி அன்ஃபுஸஹும் வலவ் கானு யாலமுன் அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் எதற்கு தங்களை பகரமாக விற்றார்களோ அது கெட்டது அதையே சொல்லிட்டு வார்த்தையில அல்லாஹ் சொல்றான் யா ஐயுஹன் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகவ் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹ்வை அஞ்சி இருந்தால் லமஸ்தூபத்துன் மின் இந்தில்லாஹி கைர் லவ் கானு யாலமூன் அவங்க அறிந்திருந்தால் அது நல்லதாகிக்குமே குஃப்ரை பத்தி பேசிட்டு வர மேலையும் குஃப்ரு தெளிவா வருது மேல எதை பத்தி பேசிட்டு வரான் ஃபலா தக்ஃபுர் காஃபிராஹிடுவை அந்த குஃப்ரை பத்தி பேசுது கீழே அதே குஃப்ர் நீடிக்கிறது அப்ப இந்த குஃப்ரை பத்தி வர இடத்துல இல்ல அது அந்த அர்த்தம் கொடுக்க கூடாது இந்த அர்த்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களே உங்களுடைய மனவச்சியை தான் நீங்க இங்க அர்த்தமா கொடுக்க சொல்றீங்களா அடுத்தபடியா இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சின்ன தம்பி சொன்னாரு நிறைய வாதங்கள்லாம் வச்சிக்கிறார் அவர் அரபு பண்டிதர் என்னன்னு கேட்டா மிகப்பெரிய வாதங்களாக என்னன்னு கேட்டா லா யுஃப்லிஹு சாஹிர்ல அந்த சாஹிர்ல முதலாவது உங்க வாதப்படி நீங்க அந்த நிறைய இடத்துல அல்ல கொண்டு வரணும் அலிஃப்லாமா கொண்டு வரணும் பேசுவீங்களே லா யுஃப்லிஹு அஸ்ஸாஹிர்னு வருது அந்த சூனியக்காரன் அவன் என்ன அர்த்தம் அந்த போட்டிக்கு வந்த அந்த சூரியக்காரன் என்று அர்த்தம் வைங்க அடுத்தது நான் அதில் ஒரு கேள்வி கேட்டேன் அதை மெஜிக்கு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்னதுக்கு பிறகு அதுக்குரிய பதிலை நம்ம கொடுப்போம் அடுத்தது அது சம்பந்தமாக இவருடைய அரபி அறிவு புலமையை கொஞ்சம் நம்ம நிரூபிக்கணுமே அதுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் ஒரு கிளிப் போடப்படும் இந்த 11ஆம் நம்பர் கிளிப்பை போடுவோம் இந்த பீதில இவர் என்ன தெரியுமா நான் கேக்குறேங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்பை கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு அதுல இல்லா பீதில் இல்லான்னு தட்டினா கூட எந்தெந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான பட்டியலாவது வந்திருக்கும் அதை வச்சாவது முடிவெடுத்திருக்கலாம் ஒன்னையும் படிக்கிறது இல்ல அரபி கிதாபுல எவராவது ஒருத்தன் எழுதி வச்சிருப்பான் இந்த இதை இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று அந்த சரக்க மண்டையில ஏத்திட்டு வந்து இங்க கக்குறது அவ்வளவுதான் எப்படி சொல்றாரு அதுல அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு அந்த கிளிப்ல அவர் சொல்ல வர செய்தி வந்து இல்லா பீதினில்லாக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார் என்ன விளக்கம்னு கேட்டா இல்லா பிதினில்லா என்றால் எதிர்மறையாகத்தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் நான் அந்த கிளிப் இன்ஷால்லா எடுத்து போடுவோம் அடுத்தது போட்டுட்டு நாங்கள் அதை வைக்கிறோம் சரியா இல்லா பிதினில்லாக்கு எதிர்மறைதான் அர்த்தம் என்று இஸ்திஸ்னாவுடைய சட்டமே தெரியாம மிகப்பெரிய உலகமாக ஒரு அளவுகோல் எடுத்தாரு அதை நாங்கள் நிரூபிப்போம் எத்தனை வசனத்துக்கு முரணான அந்த நிலைப்பாடு என்பதை அதை இன்ஷால்லா நாங்கள் நிரூபிப்போம் அப்ப அந்த அடிப்படை வாதங்கள்லாம் வைக்கிறாங்க நாங்கள் திரும்ப கேட்டிருக்கோம் மெஜிக்கை கத்துக்கிறது குஃப்ரா இன்னும் பதில் வரல மெஜிக்னு சொல்றீங்களே மெஜிக்க படிக்கிறது குஃப்ரா இது வரைக்கும் பதில் சொன்னாங்களா இது வரைக்கும் வரல அப்ப மெஜிக்க அந்த அது கேள்விக்கு இல்ல தெஜ்ஜாலுக்கு ஏதோ சப்ப கட்டினாங்க வரையறுத்தாங்க ஒரு தடவை கொடுக்க இயலுமா ஷிர்கை ஒரு தடவை செய்ய முடியுமா அந்த கேள்விக்கு பதில் இல்லை ஒத்துக்கொள்ளணும் இங்க தெளிவாக அவர்களுடைய வாதம் தவிடுபடியாகி விட்டது அவர்களுக்கு பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை எதையோ ஒன்றை சொல்லி அங்க அப்படியே திசை திருப்பி கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஈசா நபி சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்கள் வைது தஹ்லுகு மின தீன் கஹய்யத்தி த்வைர் பறவையினுடைய தோற்றம் போல பறவையை போன்ற ஒரு தோற்றத்தில் ஒரு உயிரினத்தை படுத்தி இதுனி அல்லாஹ்வுடைய அவர் என்ன செய்வார்னு கேட்டா பறவையை போல ஒன்றை படைப்பார் ஃபதன்ஃபுஹு ஃபீஹா அதுல ஊதுவார் ஃபதகூனு தைரன் பி இதுனி அது தெளிவான ஒரு பறவையாக போகும் அப்ப இங்க வந்து ஊதின உடனே போகுது அல்லாஹ் குன் ஃபயகுன் மாதிரி அப்ப இங்க ஈசா நபி என்ன மிகப்பெரிய அற்புதத்தை சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அஹ்லுகுலகும் மின தீன் உங்களுக்கு களிமண்ணால் கஹய்யத்தி த்வைர் பறவை அன்பின் சகோதரர்களே பரவாயில்ல ரொம்ப வீடியோவில் தேடி பிடிச்சி எங்கே ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காரு போட்டு முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் ஏன்னா அது ஒன்றும் அது தெரியவில்லை இந்த காட்டணும் சரி காட்டுங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துக்குருவோம் தம்பி வந்து லாயுஃப்லி உசாயிர் வைத்தாத்தா கேட்டதுக்கு தம்பி என்ன செய்யறாருன்னு கேட்டா அது அப்படி நான் கேட்டது அதல்ல உங்கள்கிட்ட நான் கேட்டது முகமது நபியா அல்லாஹ் கை விட்டானா என்று கேட்டதுக்கு எத்தனை நபிமாரை கொண்டான்னு சொல்லி எனக்கு சாதகமா போல போட்டீங்க நான் அதை கேட்கல உங்கள்கிட்ட என்னடா ஒருத்தருக்கு கை கொடுக்கலன்றதுக்கு ஒருத்தருக்கா கை கொடுக்கல 10 பேருக்கு கை கொடுக்கலங்கிறிய எங்கட கேள்வி அப்ப எங்களுக்கு சாதகமா தான் நீங்க போல் போட்டிருக்கிறீங்க அதனால லாயுஃப்லி உசாயிர் ஹைஸ்வத்தாக்கு நீங்க இந்த அரங்கம் முடிகிற வரைக்கும் பதில் சொல்ல முடியாது இதை முதல்ல மனசுல வச்சுக்கிறேன் ரெண்டாவது மற்ற ஜின்னு படைப்பாளிட்ட கேட்டோம் நாம கௌரவ எழுத்தாளர்கிட்ட அபுஜதுக்கு ஆதாரம் எங்க காட்டல ரிஷபத்துக்கு காட்டல நாங்க என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஜோசியத்துக்கு காட்டல இப்படி இதுகளை பலதை கேட்டோம் பலதுக்கு என்ன செய்யல பீட்டர் விஷயத்தை கேட்டோம் பீட்டர் விஷயத்துக்கு இல்ல அதே மாதிரி நீர் ராசி
அதுக்கு என்ன பூதம் பஞ்சபூதம் வருது, அதுக்கு காட்டுங்கன்னு சொன்னா ஒண்ணுக்குமே காட்டல. காட்டாம அதை மறந்துட்டாங்கன்னா நல்லம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மறக்க மாட்டோம். இப்ப எல்லாரும் பெல்ட்டை போட்டுக்கிறீங்க, அடுத்து போறோம். சரியா? இப்ப 199 போடுங்க. கிறுக்கு வேண்டிய மட்டும் கிறுக்கு இருக்குதுங்க, அள்ளி போடுறதுக்கு போடுங்க. ஆபரேஷன் ஜின்னுக்கு, ஜின்னோட பிடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் இங்க இருக்காரு, புரியுதா? அந்த ஆய்வை பார்த்துட்டு போன அடுத்த ஆய்வு பெருமகான் இங்க பக்கத்துல இருக்காரு. இந்த வீடியோ எல்லாம் அந்த காலத்துல ஜின்ன எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டாங்க. இது சரியா? இதுல சின்ன சைஸ் 3.5 அடி 4 அடி ஒசரத்துக்கு 3 அடி அந்த ஒசரம் தான் இது. இது குஞ்சு ஜின். இது இது ஒரு இன்டர்வியூ ஒன்று நடத்திக்கிட்டு இருக்குது ஜின்னோட. நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? நாங்கள் அங்கிருந்து வந்தோம். அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பைனரி கோட் அது. இதெல்லாம் வர்ற வீடியோ தான். நாங்க மியூசிக் போட்டு பார்த்து மியூசிக் எல்லாம் போட்டார்கள். சரியா? சரி, இப்ப இது என்னண்டா, ஜின்னோட புடிச்சு ஆபரேஷன் பண்றாங்களாம். இதெல்லாம் பண்ணுவாங்க. இது குஞ்சு ஜின், அது பெரிய ஜின். எங்க இருந்து இதெல்லாம் எடுத்த? இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் காட்டு. இது ஜின்னு நிறைய வீடியோ காட்டுகிறார்கள், நிறைய ஃபேக். ஆனா நான் எடுத்த வீடியோ எல்லாம் ஒரிஜினல். புரியுதா? அந்த ஆய்வாளர் இந்த ஆய்வை பார்த்து குறித்துக் கொள்ளுங்கள். சதாத்துடைய ஆய்வை பார்த்து தான் நான் சென்றேன். எனக்கு நேர்வழி கிடைச்சிட்டு விரைவில் ராசிக்கு வருவீர்கள், நீங்கள் எல்லாம் வருவீர்கள். இந்த லூசு தனத்தை பார்த்து பேத்துட்டு நீங்களும் கூட வாங்க. எது இதுல வேற இந்த வீடியோ போடணுமா? அடுத்து 90வது கிளிப்ப போடுங்க. இப்ப கட்டாயம் பெல்ட் போட்டே ஆகணும். அலாஸ்கா ஊடாக ஜப்பான் ஏர்லைன் அலாஸ்கா ஊடாக ஜப்பான் ஏர்லைன் உண்டு டோக்கியோக்கு போய்த்து இருந்தது. யுஎஸ்ஏ இருந்து டேக் ஆஃப் பண்ணி காகோ இது உண்டு, ஜெட் உண்டு. இது போற நேரம் 2 UFO, இப்ப இந்த பறக்கும் தட்டு மாதிரி இல்ல, இது வேற மாதிரி 2 UFO, வெளிச்சத்தை அடிப்படையாக கொண்ட 2 UFO இந்த ஜெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தது. ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு திடீர்னு அதை காணும். இப்ப பைலட்ஸ் வந்து இதை வந்து இந்த மெசேஜை கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க? கண்ட்ரோலுக்கு கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் கண்ட்ரோல். இது இப்ப கம்யூனிகேஷன் நடக்குது, ஓவர் த ஃபோன் நடந்து கொண்டு இருக்குது ரேடியோ மூலமாக. ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தது. இப்போ இவங்க கமெண்ட்ரி சொல்ற மாதிரி, கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்ற மாதிரி பைலட் சொல்லிக்கொண்டே இருக்காரு. இப்படி ஒன்று வருது, லெஃப்ட்ல ஒன்று வருது, ரைட்ல ஒன்று வருது, பின்னுக்கால வந்து கொண்டு இருக்க சொல்லிக்கிட்டு திடீர்னு 2 காணாம போயிட்டு. இது அலாஸ்கா ஏரியாவுக்கு மேல நடக்கிற நேரம். இது திடீர்னு இது 2 மறைஞ்சிட்டு கண்ணுக்கு முன்னுக்கு பிரம்மாண்டமானது உண்டு. எந்த அளவு பிரமாணம்னு கேட்டா 4 விமானம் தாங்கி கப்பல், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். உலகத்தில் இருக்கிற கப்பல்ல ஆகப்பெரிய கப்பல் வந்து விமானம் தாங்கி கப்பல்கள் தான். ஒரு விமானம் தாங்கி கப்பல் அர்த்தம் ஒரு ஊருக்கு சமனது. 4 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், 4 விமானம் தாங்கி கப்பல்களோட சைஸுக்கு அவ்வளவுக்கு பிரமாண்டமான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் உண்டு. திடீரென்று முன்னுக்கு வந்து முளைச்சி நின்று சொல்லி கொஞ்சம் இந்த அமைப்பிலிருந்து வெளியாய சதவாத் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது. இந்த அமைப்பிலிருந்து வெளியாய சதவாத் அவர்கள் அதாவது இப்ப விளங்குதா? இப்ப அமைப்பிலிருந்து வெளியாகினார், ஆய்வு செய்தார். அதை பார்த்து என்னுடைய குருநாதராக நான் பையத்தெடுத்து நானும் போனேன். சரியா? இந்த குஃபருக்கு அலெக்சாவுக்கு மேல விமானம் ஒன்று பறந்துகிட்டு இருக்குதான். முன்னாடி பார்த்தா 2 ஜின்னு பறந்துகிட்டு இருக்குதான். என்னடா இது? நாம எங்கேயும் பார்க்க மாயமோ மந்திரமோ அற்புதமோ. உடனே கீழே தகவல் கொடுக்குறாங்க, எனக்கு முன்னால் 2 பறந்துகிட்டு இருக்குது, என்ன செய்ய? சூனியம் வச்சிருவாங்களோ தெரியல, உடனே கீழே வந்துரு. இதை பார்த்தேன், குறித்துக் கொள்ளுங்கள், ஆய்வு செய்தேன், ஓடிவிட்டோம், நீங்களாம் வழிகாடு வந்துருவீங்க. மண்டைக்கு மூளைக்கு கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கா? இதை பார்த்து தான் நேர்வழிக்கு போனீங்களா? இதற்கு சதாத்து மட்டும் இல்ல, 3 பேரும் பதில் சொல்லணும். மிஸ்டர் நெரிடல் பதில் சொல்லுங்க. இதை பார்த்து தான் போயிருக்கிறீங்க. மிஸ்டர் நெரிடல் என்ன செய்யறாருன்னா, அது அவரோட அப்பா, நம்மள விட்டுருங்க. ஏய், எது வந்தாலும் சரி ஜின்னுக்குள்ள நீயும் போயிடாத, நானும் போக மாட்டேன். போனோம். ஜின்னு தானே உங்களோட டாபிக், சூனியம் அதுல தானே. இந்த விவாதத்துல இருந்து கன்னத்தில் அறைவான் ஜின்னு. இப்ப உங்க பொறடியில வெளுத்துக்கிட்டு இருக்குது, உள்ள வாங்க. அதுல என்ன சொன்னாரு? ஜின்னு உங்களுடைய கன்னத்தில் வந்து அறையும் கடைசி விவாதத்தில் பொறடியில வந்து வெளுத்துக்கிட்டு இருக்கு, தலைக்கு மேல உட்கார்ந்து உச்சா போகுது. இப்ப வாங்க பாப்போம், உள்ள வருவியா? அடுத்து இருக்குது, போடுங்க. நீங்க இல்ல நீங்க 45 கொஞ்சம் போடுங்க. 45 இந்த அடுத்து ஜின் எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. சூனியத்தோட போடுங்க. 45 இந்த ஏலியன் அப்டக்ஷன், ஏலியன்ஸ் வந்து கடத்துறன்னு சொல்லி ஆக்கல. இந்த கடத்துறதெல்லாம் செய்யறது இவங்களை வச்சு தான், இவங்க தான் செய்யறாங்க.
வருவாங்க, பிடிச்சி போடுவாங்க, பழக்கம் தட்டில் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆக்களை தூக்கிட்டு போயிட்டு அங்கே செய்ய வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ராவோடு ராவு கொண்டு இறக்கி விட்டு போயிடுவாங்க. அந்த மெமரி ஃபுல்லாக அழிக்கப்பட்டிருக்கும். சரியா? இது செய்யக்கூடியது. இது பாத்தீங்களா? அதாவது இந்த ஏலியன்ஸ்ன்றது இவருடைய லாங்குவேஜ் என்னன்னு சொன்னா ஜின்னதான் சொல்றாரு. ஜின் வருமா, அப்படி பிடிச்சிட்டு போவோமா, தூக்கிட்டு போவோமா, அங்க போய் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுமா. எதுக்கு தான் சூனியம் பண்றாங்களோ தெரியல. வர வச்சு அடிச்சு கொளுத்துட்டு போக வேண்டியதானே. அடுத்து வந்து 131 கொஞ்சம் போடுங்க. அந்த கடத்திட்டு போறது கூட எப்படி சொன்னா நிறைய பேர் இந்த வேற்றுக்கிரக வாசிகளால கடத்தப்பட்டாங்க. அப்டாக்ஷன்ஸ் சொல்றது, ஏலியன் அப்டாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் கடத்தப்பட்டாங்க. இந்த கடத்துறதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் எடுத்து தான் கடத்தினாங்க. யார்? இந்த அமெரிக்கா அரசாங்கத்தின் இவங்க பெர்மிஷன் கொடுத்தா போற கடத்துற வேலை ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காக்காரன் பெர்மிஷன் கொடுத்தா ஜின்னு வந்து கடத்திட்டு போயிருக்கு. எந்த அதாவது அக்கீதா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அக்கீதா இல்லங்க, அறிவே இல்ல. அக்கீதா எங்க? இந்த அமைப்பு சொல்லுமா இத? சின்ன புள்ள கூட நம்பாது. முழுக்க ஹாலிவுட் படம் பார்த்த ஒருத்தனை ஆய்வாளர் இன்னொருத்தன் நம்பிட்டு போயிட்டான். இதுதான் அக்கீதா. அதான் நடந்துச்சு. இந்த அளவுக்கு தான் அக்கீதாவுடைய லட்சணம் இருக்கு. எதிர்த்தரப்பு மக்கள் பாத்துக்கிறங்க. முதல்ல ஆய்வாளர் பெருமக்கள் மிஸ்டர் நெரிடல் பதில் தாங்க. ஜின்னு வந்து இந்த அளவுக்கு கேவலம் கேட்ட நிலையில அமெரிக்காட்ட அனுமதி கேட்டு ஆள் கடத்தக்கூடிய அளவுக்கு ஜின்னுடைய நிலைமை இருக்குது. கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்து வந்து போற போக்குல 2-3 பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இஃப்க்கு சம்பந்தமா சொன்னாரு. பிஜே வந்து நான் தெளிவா சொன்னேன். இஃப்குடைய வார்த்தையை எந்த இடத்துல எப்படி மொழியாக்கம் பண்ணணுமோ அந்த அடிப்படையில் தான் அதுக்கு மொழியாக்கம் பண்ணணும். தல்கஃபுமா யஃபிகூன்ன்ற இடத்துல வந்து வித்தையை விழுங்கியது. ஏன்னா வித்தை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அந்த இடத்துல வந்து நிலை தடிமாறினன்ற அர்த்தம் வைக்க முடியாது. அந்த இடத்துல வித்தையை விழுங்கினு சொன்னால்தான் பொருத்தமா இருக்கும். ஏழுமண்டா மொழியாக்கம் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு எந்தவித பதிலும் இல்ல. ஆயிஷா நாயுடைய செய்தியை சூனியத்துடைய செய்தியை முடிச்சு போடுறாங்க. யார் முடிச்சு போட்டது? நீங்க தான் வாதம் வச்சீங்க. வைக்கும்போது நாங்க கேட்கிறோம் ஆயிஷா நாயுடைய மேட்டர்னா மொழியாக்கம் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல அவர்கள் இஃப்கை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இருக்குது. அப்ப எப்படி மொழியாக்கம் பண்ணணும்? அவர்கள் நிலை தடுமாறியதை கொண்டு வந்தார்கள் என்று மொழியாக்கம் பண்ண முடியுமான்னு கேட்டோம். அதே மீது முடிச்சு போடுறாங்க. முடிச்சு போட்டா தான் உங்க மண்டையில ஏறும். அங்க மொழியாக்கம் வந்து தவறுன்றது அப்பதான் உங்களால் உணர முடியும். அதுக்கு தான் வாதமா எடுத்து வச்சோம். அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பிஹிய சொல்றாரு. எந்த அளவுக்கு முனாஃபிக்னு பாருங்க. அதாவது பிஜே அவரே சொல்ல ஒத்துக்கொள்றாரு. தெரியாம பிஹின்ற வார்த்தை விடுபட்டது. அந்த பிஹிய மொழியாக்கம் பண்ணினாலும் இல்லாவிட்டாலும் சூனியத்துக்கு எந்தவித மெட்ரும் வரப்போறது இல்ல. அதை வந்து நாங்க ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள்ல நெருடலாலின்சா இங்க இருக்கும் போதே அதை தெளிவுபடுத்திருக்கிறோம். உண்மையிலே மனிதன் அடிப்படையில விடுபட்ட விஷயம். அதை இப்ப கொண்டு வந்து என்ன பண்றான்னு சொன்னா சூனியத்துக்கு அது எதிராக இருக்கிறதுனால மொழியாக்கம் பண்ணவில்லை, 10 வருஷத்துக்கு பின்னாடி தான் போட்டாரு. எந்த அளவுக்கு முனாஃபிக்தனமா நடக்கிறான்னு பாருங்க. மனிதன் அடிப்படையில் ஏற்பட்ட மிஸ்டேக்க அவரே திருத்தி கொறாரு. பின்னாடி அவரே அதுக்கு முன்னாடி அதை மாத்திட்டாரு. அப்ப அதை வந்து முடிச்சு போடக்கூடிய ஒரு வேலையை செய்யறாரு. அடுத்த வந்து மேஜிக் மேட்டரை கேட்டிருந்தார். மேஜிக்க படிக்கிறது ஷிர்கா, மேஜிக்க படிக்கிறது ஷிர்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது ஒரு அடிப்படை அறிவில்லாம தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மேஜிக்க படிக்கிறது ஷிர்காகும். எப்ப ஷிர்காகும்? ஒருத்தன் தனக்கு இந்த சக்தி எல்லாம் இருக்குது, எனக்கு மேஜிக் செய்யறதுனால அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறான், நான் இந்த மாதிரி செய்யறேன், இந்த நான் செஞ்சு காட்டவா, அல்லாஹ் வந்து எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றல், இப்படி ஒருத்தன் நினைச்சு படிச்சா ஷிர்கு தான். அப்படி ஒருத்தன் செய்வான்னா அது ஷிர்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. நாங்க நம்முடைய மாநாடுகள்ல சில மேஜிக் செஞ்சு காட்டுவோம். எப்படி? அல்லாஹ் எனக்கு அந்த ஆற்றலை தந்திருக்கிறான் இப்படியா சொல்லி காட்டுறோம். அந்த மேஜிக்க படிச்சு என்ன காட்டுறோம்னா இது பொய், இது கண்கட்டி வித்த, இது ஏமாத்து வித்த, இதை நம்பிடாதீங்க. அப்ப எவனெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரம் எனக்கு இருக்குது, நான் தான் செய்றேன் என்ற மாதிரி ஏமாற்றுவதற்காக வேண்டி படிக்கிறானோ அது ஷிர்கு. அந்த அடிப்படையில நாங்க படிச்சோம். அப்ப ஏன் சம்பந்தம் இல்லாம தேவைக்கில்லாத கேள்விகளை கேட்கணும்? அடுத்ததாக என்னுடைய தரப்புல இருந்து ஒரு கிளிப் கொஞ்சமும் போடணுமா இல்லையா? அதனால நான் சில கிளிப்களை சொல்றேன். அதாவது நீங்க போடுங்க 179வது கிளிப்பு. ஜார்ஜ் புஷ் வந்து என்ன போடுங்க போடுங்க. பூனை கண்ட பாரு, நீங்க வந்து நேர்கோட கேட்சாயின்னு சொல்றோம். இது வந்து வேட்டை ஆடுற இனங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறது. அது இந்த வெர்டிகல் ஸ்லிட் வரது, இந்த வெர்டிகலா வர பீப்புள், நிலை கூத்தா இருக்கிற பீப்புள் எதுக்கு வச்சுக்கிட்டா இருட்டுக்குள்ளேயும் கண் விளங்கும். அது சுருங்கக்கல்ல வெர்டிகலா தான் சுருங்கும், விரியக்கல்ல சுருங்கி விரி இப்படி தான் சுருங்கி விரியும். எங்கடா இப்படி சுருங்கி விரியும், ஆட்டுக்கு இப்படி சுருங்கி விரியும், பாம்புக்கும் பள்ளி இந்த நகருயிர்களுக்கும் இந்த பூனை மாதிரி வேட்டையாட இனங்களுக்கும் இப்படி தான் சுருங்கி விரியும். இப்போ இந்த ஹைபிரிட்ஸ் இனங்கள் நான் சொன்னேன், இந்த இவங்க மூலமாக உருவாக்கப்பட்ட இலுமினாட்டி அந்த ஹைபிரிட்ஸ் இனங்களில் இப்போ அங்கே ரிமோட் ஆன் பண்ணி அதோட அந்த சாஃப்ட்வேர் இங்கே வந்து டவுன்லோட் ஆகிற நேரம் இதை ஆக்டிவேட் பண்ண, இந்த ஹைபிரிட் ஆக்டிவேட் பண்ணுவாங்களே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற நேரம் என்னன்னு கேட்டால் இவனுக்குள்ள இருக்கிற ஹியூமன் சாஃப்ட்வேர், மனித சாஃப்ட்வேர் ஷட் டவுன் பண்ணப்படும், ஜின் சாஃப்ட்வேர் ஆன் பண்ணப்படும். ஆன் பண்ணுற நேரம் இதை கண் காட்டி கொடுக்கும். அந்த ஒரு செகண்டுக்கு கண் மாறும், வெர்டிகல் ஸ்லிட் வரும்.
இந்த மனிதர்களுக்கு. sympathy, compatibility between. He's using the George Bush வர்றாரா? network they've set up to manipulate these bodies into power. இதெல்லாம் செலிபிரிட்டிஸ். இதுல நிறைய பேர் நான் போட்டிருக்கிறேன் வந்து இந்த பெரிய 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 பட நடிகைகள், பாடகிகள், ஹாலிவுட்ல இருக்கிறார்கள். ஜார்ஜ் புஷ் லோகான் கூட இது. ஜார்ஜ் புஷ் கூட ரெப்டிலியன் தான். ஜார்ஜ் புஷ் லோகான் கூட இது. ஜார்ஜ் புஷ் கூட ரெப்டிலியன் தான், ஹைபிரிட் தான். சரி சரியா? இத காட்டி கொடுக்கணும். அதாவது என்னண்டா ஜார்ஜ் புஷ்ட வந்து டிஎன்ஏ வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஜின் பறக்கும் தட்டுல வந்து ஜின் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவரை எடுத்து அவருடைய மேலுக்குள்ள போட்டு ஹைபிரிட் இனம்னு சொன்னா மனித ஜின் கலவை தான். டிஎன்ஏ போட்டிக்கிறாங்க மனுஷன் உடம்புக்குள்ள, ஜின்னுடைய டிஎன்ஏ வந்து மிக்ஸ் ஆகிக்குது. அதனாலதான் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும்போது கண்ணில் மாற்றம் விளங்குது. ஜின் சாஃப்ட்வேர் ஒன் ஆகும், ஹியூமன் சாஃப்ட்வேர் ஆஃப் ஆகும். உங்களோட சாஃப்ட்வேர் ஒன் பண்ணுங்க, ஒன்றாவது தலையில் வைக்கிற எல்லாம் ஆஃப்ல தான் போகுது. இது சரி பரவாயில்லைங்க, நீங்க வீசா எடுப்பீங்க, அமெரிக்காவுக்கு வீசா எடுக்கலாம், வேற வேற நாடுகளுக்கு எடுக்கலாம், இந்தியாவுக்கு எடுக்கலாம். ஆனா அதுக்கு எங்க நாங்க போவோம், எம்பசி ஊடாக எடுப்போம். ஜின்களே எம்பசி போட்டிக்கிறாங்கடா பாத்துக்கோங்களே. அமெரிக்கால ஜின்கள் எம்பசி போட்டிக்கிறாங்க, போடுங்க அதை. இவங்களோட எம்பசி, இவங்களோட ஒரு தூதரகத்தை வேற அமைச்சாங்க. தூதரகம் அமைச்சாங்கன்னு கேட்டா 2 இடத்துல தூதரகம் இருந்துச்சு. ஒன்று அமெரிக்கா ஏற்கனவே சொன்ன நிவாடால ஏரியா 51 இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட், அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு ராணுவ முகாம் உள்ளது. அதுக்கு அங்க ஒரு பேஸ் ஒரு எம்பசி அமைச்சாங்க. அந்த எம்பசில வந்து தூதரகத்துல வந்து எப்பயுமே இருப்பாங்க. அதுக்குள்ள விசா அப்ளை பண்ணலாம் ஜின் உலகத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு பேஸ் இருக்குது யுஎஸ்ஏல வந்து எங்கன்னு கேட்டா நியூ மெக்சிகோல நிலத்துக்கு அடியில டல்சி பேஸ்னு சொல்றாங்க. அதாவது நியூ மெக்சிகோலையும் அமெரிக்கால என்ன செஞ்சுக்கிறாங்க, பேஸ் அமைச்சு விசா வேணுமெண்டா இவரை தான் அம்பாசடரா போட்டிக்குது போல. இதுல வேற என்ன தெரியுமா விஷயம், இதுல 24 hours ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஜின் அம்பாசடர் வேற இருக்கிறாராம். அதுல அக்கீதா தெளிவடைந்து விட்டார்கள், நேர்வழி காட்டி விட்டார்கள். இதான் நேர்வழி. ஜின் வந்து மார்பகத்தை வச்சு உரியறதும் சாலிமுடைய செய்தியில உரியறதும் இதான் நேர்வழி.